பிரதர் இப்ப ப்ரேயர் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரே, தேவரீரப்பா, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவரீர் எங்களுக்கு நீர் போதுமானவராய் இருக்கின்றீர் கர்த்தாவே. எங்களுக்கு அப்பா எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் அநேக நேரங்களில் அதை அதை பற்றி ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் இதுல தான் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட அருமையான ஜெசிகா ஸ்டீஃபன் அவங்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டி கூட ஜெபிக்கிறதுக்காகவே அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த சின்ன வயசுல மறிச்சு போறாங்க. அவங்களுக்கு என்ன 040, அவங்களுக்கு 040 35 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிலோ அந்த யங் ஏஜ்லயே மறிச்சுட்டாங்க. இந்த ரெண்டு இப்போ குழந்தைங்களும் அப்பா அம்மா அம்மா அம்மான்னு அழுத்திட்டு இருக்குது கண்டினியூஸா. அந்த தம்பிக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு செகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குடும்பமே ஒரு மாதிரியான ஒரு இதுல வந்திருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி May 1 அன்னைக்கு இந்த மாதிரி யாராவது நினைச்சுப்பாங்க ஆண்டவரே? என்னாலும் கூட தேவரி நீர் யூஆர் என்த்ரோன்ட் ஓ லார்ட். யூ ஆர் இன் டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங் ஆஃப் ஆதர். எதுவுமே உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லாம போனதுன்னு நாங்கள் நினைக்க முடியாது ஆண்டவரே. வேதத்தின் வசனத்தின்படி யூ ஆர் enthroned. When you are enthroned, you are actually ruling over everything of Father. அந்த ஒரு விசுவாசத்துக்காக நம்பிக்கையாக வேண்டி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட அந்த குடும்பத்துக்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் இந்த சின்ன பிரேயர் குரூப்பாக இந்த பிரேயர் குரூப்ல நாங்கள் நினைச்சு ஜெபிக்கிறோம். நீதாமே அவர்களுக்கு ஆறுதலா இருக்கும்படியாக நோக்கி ஜெபிக்கிறோம். என்னதான் நாங்கள் ஆறுதல் சொன்னாலும், எவ்வளவுதான் நல்ல வார்த்தை பேசினாலும், இந்த மாதிரி ஒரு ஆறுதலை அவர்களுக்கு யாருமே கொடுக்க முடியாது ஆண்டவரே. எதுக்காக வேண்டி இது நடந்ததுன்னு நாங்கள் கொஸ்டின் பண்ணலாம் ஆண்டவரே. ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காரியங்கள் எங்களுடைய அறிவுக்கும் ஞானத்துக்கும் எட்டாத காரியங்கள் ஆண்டது. ஆனால் நேர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறதற்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த குடும்பத்தை கரங்களை ஒப்படைக்கின்றோம். மேபி அவங்கள இந்த காரியத்தின் மூலமாக ஒரு குடும்பத்தை ரசிக்கவோ இல்லை பெரிய காரியங்களை செய்வது இப்படிய ஞானமாக இருக்காங்கனாக்கா, அந்த ஞானத்துக்கு அந்த குழந்தைகளும் அந்த குடும்ப தலைவனும் தன்னை விட்டு கொடுத்து அந்த வழியில நடக்க தேவி கிருபை பாராட்டேன். எல்லா துதி இதன மகிமையும் தேவி உதவிக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரசகருமான ஏற்று நீங்க நாமத்தை ஜெபத்தை ஏறிட நல்ல தகப்பனே. ஆமென். 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 ஓகே. ஸோ ஒரு சேடான ஒரு விஷயம் தான் சார். ஜஸ்ட் இதானது. சொல்லுப்பா. பட் சார், எனக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் ஒன்று. சொல்லுங்க கார்த்திகா. இல்ல, இப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஆகட்டும், இல்ல நம்ம நிறைய விஷயம் நம்ம அனுபவிக்கிறோம். கிருபையா நம்ம ஆண்டவர் ரட்சித்து இவ்வளவு நம்ம எல்லாம் கொண்டு வர்றாரு, இதெல்லாம் பாக்குறோம். இப்ப இந்த விஷயம் இப்ப நமக்கு கேட்கும் போதே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த பசங்க, அவங்க ஹஸ்பண்ட் அந்த இடத்துல அவங்க படுற அந்த பெயின் அப்படின்ற ஏன் இப்படி ஆண்டவர் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு இதெல்லாம் எப்படி நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி அவங்க அதனால அந்த லைஃப் எப்படி அவங்க மீறி கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு இது வருது. நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு கேட்கிறாங்க. இப்ப யாரா இருந்தாலும் அந்த இடத்துல உடஞ்சு போயிடுவோம்ல. அந்த இது என்னதான் நமக்கு சார் ப்ரேயர் பண்ண கூட சொன்னது, ஏன் நடந்த கொஸ்டின் கேட்க முடியாதுதான். நம்ம ஆண்டவருக்கு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது. ஆனா இருந்தாலும் அது ஒரு நார்மலா நம்மளால ஒரு பர்சனா அந்த இடத்த இது பண்ண முடியாது இல்லை சார். ரொம்ப கஷ்டம். ஆமா, அதாவது ஒரு விஷயம் எனக்கு எப்படி படுது அப்படின்னும் போது, இது என்னுடைய ஒப்பீனியன், பர்சனலா என்னுடைய ஒப்பீனியன் இந்த இதுல. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விஷயம், தேவன் எல்லாவற்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அதன் காலத்துல நேர்த்தியாய் நடத்துறான்னு இருக்கு. ஒண்ணு, மனிதனாய் பிறந்தவன் எப்படி இருந்தாலும் மறிச்சுதான் ஆனும். ஏன்னா எல்லாருமே ஆதாமுக்குள் பிறக்கிறோம். அதனுடைய பெயின் இருக்கிறதுலே பெயின்ஃபுல்லானது அந்த டெத்து, அந்த மரணம்ன்றது. ஏன்னா அது ஒரு முற்றுப்புள்ளியான ஒரு காரியத்துல இருக்கு. ஆனா இப்ப நமக்கு ஒரு கிரேட்டஸ்ட் காஸ்பல் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதுல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காருன்றது. ஸோ அந்த இம்பாக்ட் எல்லாருமே மரணத்திற்குள்ளதான் போக போறோம். அதனுடைய வலி, இந்த பிரிவு, இது எல்லாமே இப்ப மரித்தவர்கள் ஒன்றும் மரியாரு, அவர்களுக்கு ஒன்றும் தெரிய போறது கிடையாது. பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கு. ஆனா வெளியே நம்ம பழகினவங்க, நம்ம பாக்குறவங்க, கூட இருந்தவங்களுடைய இம்பாக்ட்
ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனுடைய பெயின்ஃபுல்லான இது வந்து நம்ம அதன் வழியா தான் போக வேண்டியிருக்கு. இது எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இது வந்து எவ்ரிதிங் இந்த ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறாங்கன்ற ஒரு கான்செப்ட்ல எல்லாருக்குமே அந்த மரணம்ன்றது பிசிக்கலா வரதான் செய்யுது. என்ன ஒரே ஒரு ஹோப்னா, இப்ப இந்த மரணத்தினால இது வந்து இண்டிவிஜுவலா எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு குடும்பத்துல யாரோ ஒருத்தர் மறிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த மறிக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பெயின், அந்த ஒரு கஷ்டம், ஏன்னா மறித்தவங்களுக்கு ஒண்ணும் தெரிய போறது இல்ல. அந்த கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பெயின், அந்த இதுல வந்து ஒரே ஒரு கன்சோல் என்னன்னா, எந்த மனிதனும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லிட முடியாது எந்த சுச்சுவேஷன்லயுமே. அது பாசிபிளே கிடையாது. நம்ம வேணா சொல்லலாம் அவங்க ஆறுதல் அடைஞ்ச மாதிரி சரின்னு சொல்லிக்கலாமே தவிர, பட் த ரியல் கன்சோல் வந்து கம்ஸ் ஃப்ரம் த ட்ரூத் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். வேதாகமத்தினுடைய சத்தியத்துல இருந்து தான் ஒருத்தர் வந்து அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து மீண்டு வர முடியும். எப்படி மீண்டு வர முடியும்னா, வேதாகமத்தினுடைய சத்தியத்துல வாட் இஸ் தேர், இது எதனால இருக்கு, இது எதற்காக இருக்கு, இதனுடைய விளைவு என்ன அப்படின்றது. அப்போ நம்ம ஒருத்தர் மறித்தார்னு பார்க்கும்போது அந்த பிரிவு, வேதனை எல்லாமே நமக்கு வந்து ஒரு ரொம்ப வூண்டிங்கா அப்படி ஒரு விஷயமா இருந்தாலும், என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா நானும் வந்து இதை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கல. எங்க அப்பா அம்மா எல்லாம் இறந்தப்ப நான் இதெல்லாம் பார்க்கல. ஆனா அதுக்கப்புறம் என்னுடைய புரிதல்ல வந்து இந்த ஒரு காரியம் வரணும் அப்படின்னா, டெத் இஸ் அ நெசசரி திங் ஃபார் த ரிசரக்ஷன். உயிர்த்தெழுதல், அந்த ஆவிக்குரிய சரீரம், அந்த மேன்மையான சரீரம், அதற்கு மரணம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. மரித்தாலே ஒழிய, கோதுமை மணியானது செத்தாலே ஒழிய அது பலன் கொடுக்காது, அது வேற மாதிரி மறுரூபம் ஆகாது. அப்ப அந்த உயிர்த்தெழுதல் தான் நம்மளுக்கான ஹோப்பே. அப்போ ஒரு கிரேட்டர் ஹோப் இருக்கு. உயிர்த்தெழுதல்ன்ற ஒரு நம்பிக்கைக்கு அடிப்படை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன அப்படின்னா மரணம். ஒருத்தர் மரித்தாதான் உயிர் தர முடியும். நான் மறிக்கவே இல்லைன்னா நான் உயிர் தரவே முடியாது. அப்போ மறிக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்குன்னு வசனம் சொல்லும் போது அது ஒரு சோகமான காரியமா நம்ம ஃபீல் பண்ணி ஐயோ இல்லையே இல்லையேன்னு நினைச்சு அழுவதை விட நம்ம எப்படி கன்சோல் ஆகலாம் அப்படின்னா, வசனத்தின் அடிப்படையில எஸ், இப்ப அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, அவங்க நித்திரையில இருக்காங்க. தேவன் அவங்களுக்கு நியமித்த அந்த காலத்துல நேத்தேனா தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது அப்படின்னும் போது, தேவன் வந்து நம்ம எந்த காலகட்டத்துல எப்போ எந்த குடும்பத்துல பிறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல சொல்றாரு. ஒரே ரத்தத்தினால எல்லாரையும் உண்டாக்கி எந்த காலத்துல அந்த நேஷனுடைய பவுண்டரிஸ் எல்லாம் போட்டு எப்ப பிறப்போம், எந்த காலத்துல பிறப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த எந்த பவுண்டரிஸ்ல பிறப்பாரு எல்லாம் இது சொல்லியிருக்கும் போது எப்ப மறிப்பாங்க அப்படின்றதும் தேவனுடைய திட்டத்துலதான் இருக்கு. அப்ப அவங்க வந்து சின்ன ஏஜ்ல மறிச்சிட்டாங்கன்றது நம்மளுடைய பார்வையில, நம்மளுடைய இழப்புல நம்ம சொல்றோம். பட் தேவனுடைய பார்வையில தட் வாஸ் த ரைட் டைம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். அவங்க எப்ப மறிக்கிறாங்களோ எப்படி மறிக்கிறாங்களோ அது தேவனுடைய பர்ஃபெக்ட் டைம்ல பர்ஃபெக்ட் திட்டத்துலதான் மறிச்சிருக்கிறாங்க. அதனுடைய தேவன் அதனுடைய நோக்கம் வச்சிருந்திருக்காரு. அப்ப இங்க வெளியே இருக்கிறவங்க எப்படி கன்சோல் ஆக முடியும்னா, வேதத்துல இருக்க சத்தியங்களை பிடிச்சு, அந்த பாசிட்டிவ் ஃபெய்த், அந்த காரியங்களை பிடிச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் மறித்தால்தான் உயிர் தரவே முடியும். கோதுமை மணியாந்து செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது அப்படின்றதுதான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஹோப். அப்ப நமக்கு முன்னாடி அவங்க எல்லாம் வந்து கோதுமை மணியா விதைக்கப்படுறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில பட் டெஃபினெட்லி அந்த லாஸ், அந்த பிரிவு பிசிக்கலா நம்ம இருக்கும் போது இருக்கிற அந்த லாஸும் அந்த ஒரு பாதிப்பும் டெஃபினெட்லி இட் வில் பி தேர். அந்த கஷ்டம் கட்டாயம் இருக்கும், நிச்சயம் இருக்கும். அந்த வேதனை அது கிராஜுவலா டியூ டு டைம் கோர்ஸ் அது கொஞ்சம் டைல்யூட் ஆகலாம். ஆனா எந்த வார்த்தைகளும் நம்மளை கன்சோல் பண்ண முடியாது எக்ஸப்ட் த வேர்ட் ஆஃப் காட். அதுல இருக்க சத்தியம், அதுல இருக்க ஹோப், மரணத்தை குறிச்சு மரணத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்ற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த புரிதலுக்குள்ள வரும்போது தான் நம்ம வந்து ஓகே இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுதான் பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் த ரிசரக்ஷன் அப்படின்னு புரியும் போது வி வில் ஹாவ் சம் கன்சோல் அந்த பிரிவுக்கு. இது என்னுடைய பர்சனலா என்னுடைய தாட். புரியுது இல்லையா? நீங்க ஏதாவது சொல்லணுமா? ஓகே, நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போலாமா? ஓகே. குட் ஈவினிங் சிஸ்டர் ஹேமா. குட் ஈவினிங் ஜெசி. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங் பிரதர். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் கொஞ்சம் சீக்கிரமா அதை ட்ரை பண்ணி இந்த வீக்கோட முடிச்சிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஓகே, வி வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் சீக்கிரமா பார்க்கறதுக்கு. ஸோ லாஸ்ட் வீக் என்ன பார்த்து முடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் போது
அடிமையின் ரூபத்திலையும் மனுஷர் சாயல்லையும் பாவ மாம்சத்தின் சாயல்ல தான் இருந்தார்னு பார்த்தோம். ஆனா மறுரூப நிகழ்வுல அவருடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னா சூரியனை போல வஸ்திரமும் பிரகாசமா ஒரு வெண்மையா இருந்துச்சு, டோட்டல் பிரைட்னஸ்ல. அது அவர் மகிமை அடைந்த ஒரு நிலையை காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டு கம்பேரிசன், ரெண்டு குரூப் வச்சு கம்பேரிசன் பண்ணோம். ஒண்ணு பேதுரு, யோவான், யாக்கோபு மறுரூப மலையில இயேசு கிறிஸ்துவ அப்படி பார்த்தது. இன்னொன்னு பவுல் தமஸ்கு போற வழியில இயேசு கிறிஸ்துவ அதே மாதிரி பார்த்தது. ரெண்டு பேருமே மகிமையில இயேசு கிறிஸ்துவ பார்த்தாங்கன்னு பார்த்தோம். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது பவுல் பார்த்தப்ப அவருடைய கண்கள் குருடாயிருச்சு. ஆனா பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு கண்கள் குருடாகவில்லை. ஏன் அப்படின்னா பவுல் பார்த்தது உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து மறுரூபமாயி மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் அந்த மகிமையான இயேசு கிறிஸ்துவ பார்த்தாரு. ஆனா பேதுரு, யோவான், யாக்கோபு மறுரூப மலையில பார்த்தது ஒரு தரிசனம். தரிசனம்ன்றது நிஜத்துல நடக்கிறது கிடையாது. அது மைண்ட்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷன். அது ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த தரிசனத்துல வரக்கூடியதெல்லாம் நிஜம் அல்ல அப்படின்றத பார்த்தோம். ஆனா இப்ப பவுல் பார்த்தது தரிசனம் கிடையாது, அது நிஜத்துல பார்த்தாரு. அதனால அவருடைய இது மாம்ச சரீரத்துல இருந்து மகிமையான இயேசுவை பார்க்கும்போது இவருடைய மாம்ச கண்கள் அதை காண முடியாம குருடாய் விட்டுருது. ஆனா அவங்க பார்த்தது பிசிக்கலா கிடையாது, அவங்க தரிசனத்துல பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுமே சொல்லும் போது இது ஒரு தரிசனம், இந்த தரிசனத்தை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னு வசனத்துல இருந்தெல்லாம் எடுத்து பார்த்தோம். அப்புறம் மோசேவும் எலியாவும் அப்படின்ற பெயர் இங்க ஏன் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சில வசனங்கள்ல இருந்து எடுத்து பார்த்து இது நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்க தரிசனம் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து பழைய ஏற்பாட்டை அடையாளப்படுத்துறதுக்காக தான் மோசேவும் எலியாவும் அப்படின்ற பெயர் அங்க குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். அப்புறம் இந்த ஒட்டுமொத்தமான காரியமே முழுக்க முழுக்க ஒரு தரிசனத்துலதான் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓரளவு ட்ரை பண்றேன், இன்னைக்கு முடிச்சுறதுக்கு தான் பிளான் பண்றேன். மோசேவும் எலியாவும் அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு இருக்கு. சோ அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, அடுத்தது அந்த மறுரூப நிகழ்வு இப்ப நடந்திருக்கு இல்லையா, அந்த நிகழ்வுடைய நோக்கம் என்ன, அதாவது எதுக்காக அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, எஸ்பெஷலி த பர்பஸ் ஆஃப் த டிரான்ஸ்பிகரேஷன், என்ன நோக்கத்திற்காக இந்த மறுரூப அனுபவம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப இதுல மோசேவும் எலியாவும் அங்க பேசி கொண்டிருந்தாங்கன்னு இருக்கு. அப்ப மோசே எலியான்றது பழைய ஏற்பாடு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அப்ப பழைய ஏற்பாடுன்னு சொல்லும் போது பழைய ஏற்பாடு இந்த இடத்துல எதை உறுதிப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னும் போது மத்தேயு, மார்க்கு இந்த ரெண்டுத்திலுமே அவங்க பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கே தவிர என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லல. அப்ப லூக்கால மட்டும்தான், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல மட்டும்தான் அவர்கள் என்ன பேசி கொண்டிருந்தாங்க அப்படின்ட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம வாசிக்கலாம். லூக்கால 9வது அதிகாரம் 30, 31 2 வசனங்கள் படிங்க. அன்றையும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்ட அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஓகே, இப்ப மீதி எல்லாத்துலயும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, மகிமையிலே காணப்பட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் தான் வந்துருச்சு. லூக்கால மட்டும்தான் அவர்கள் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் இருக்கு. அப்ப எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க? மரணத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்ப இங்க மரணத்தை குறித்து அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இது கரெக்டான மொழிபெயர்ப்பு கிடையாது. இந்த இடத்துல போட்டிருக்கு அந்த மரணத்தை குறித்து அப்படின்ற வார்த்தை சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. இந்த வார்த்தையே வேற சில டிரான்ஸ்லேஷன்ல, இங்கிலீஷ்ல வேற சில டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு கிரீக்ல என்ன போட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ முதல் இதே வசனத்தை நான் சிஎல்வின்ற கன்கார்ட் லிட்டரல் வெர்ஷன்ல போட்டிருக்கு. கன்கார்ட் லிட்டரல் வெர்ஷன்ல என்ன போட்டிருக்குன்னா, ஸ்போக் ஆஃப் ஹிஸ் எக்ஸோடஸ், அவருடைய எக்ஸோடஸை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இருக்கு. எக்ஸோடஸ்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னது, பைபிள்ல செகண்ட் புக்குக்கு பேரே எக்ஸோடஸ் தான். எக்ஸோடஸ்க்கு தமிழ்ல என்னது? யாத்ராகமம். ஆகமம்ன்றது அந்த புக்குக்கு, எக்ஸோடஸ்ன்றது யாத்திரை. ஸோ எக்ஸோடஸ்னும் போது யாத்திரை, டிராவல் அப்படின்றது தான். அப்போ தே ஸ்போக் ஆஃப் ஹிஸ் டிராவல், எக்ஸோடஸ், அவருடைய யாத்திரையை பத்தி பேசினாங்க. அதே மாதிரி யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதுல இங்க 2 இடத்துலயுமே அவருடைய மரணத்தை குறித்தும் போது டெத் அப்படின்னு சொல்லி போடல.
அவருடைய எக்ஸோடஸை பத்தி போட்டிருக்கு. அடுத்தது யங்ஸ் லிட்டர்ல வந்து ஹிஸ் அவுட் கோயிங், அவர் வெளியே புறப்பட்டு போறது, அவுட் கோயிங், ஹிஸ் அவுட் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இஎஸ்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதுல வந்து ஹிஸ் டிபார்ச்சர், அவருடைய புறப்படுதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த 3 இடத்துலயுமே அவருடைய மரணம் அப்படின்னு சொல்லிட்டு டெத் அப்படின்ற வார்த்தை போடல. ஆனா அதே வந்து பேசிக் பைபிள் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் இருக்கு, பைபிள் இன் பேசிக் இங்கிலீஷ், இதுல வந்து ஹிஸ் டெத் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப 4 வெர்ஷன் பார்த்தோம். 4 வெர்ஷன்ல ஒரு வெர்ஷன்ல வந்து ஹிஸ் டெத், அவருடைய மரணத்தை குறித்து அப்படின்றது வருது. அது வந்து நார்மலா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. வேற சில லிட்டரல் டிரான்ஸ்லேஷன்லாம் எடுத்து பார்க்கும்போது ஹிஸ் எக்ஸோடஸ், ஹிஸ் அவுட் கோயிங், ஹிஸ் டிபார்ச்சர் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அங்க யூஸ் பண்ண கிரேக்க வார்த்தை வந்து ஜி நம்பர்ல 1841 அப்படின்ற நம்பர். நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்ட்ராங்ஸ் நம்பர்ல தான் இந்த நம்பர்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப அந்த வார்த்தைக்கு இங்க கிரேக்க வார்த்தை என்னன்னா எக்ஸோடஸ் அப்படின்றது தான் கிரேக்க வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்ன? புறப்படுதல் இல்லாட்டி யாத்திரை. இதுதான் வந்து இதுக்கான அர்த்தமா இருக்கு. இப்ப இதை ஏன் நம்ம கஷ்டப்பட்டு இந்த வார்த்தைக்கான டிஃபரன்ஸ் இங்க புரிஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் இல்லையா? இந்த எக்ஸோடஸ்ன்ற வார்த்தைக்கும் மரணம்ன்ற வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வார்த்தை வந்து மரணத்தை ஃபர்ஸ்ட் குறிக்கல, மாறா எப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா புறப்படுதல் இல்லாட்டி யாத்திரை அப்படின்றதான் குறிக்குது. அப்படின்னா இந்த மறுரூப நிகழ்வுல வந்து அவர்கள் வந்து அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி மட்டும் பேசல, மரணத்தை ஸ்பெசிபிக்கா பேசல, மாறா இயேசுனுடைய புறப்படுதலை, அதாவது அவருடைய யாத்திரை குறித்து பேசினார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எலியாவும் மோசேவும் எலியாவும் வந்து அங்க நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் மென்ஷன் பண்ணக்கூடியது. அப்ப பழைய ஏற்பாடு அப்படின்றது, அப்ப அதாவது பழைய ஏற்பாடு அங்க வந்து உறுதிப்படுத்துது எது அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய புறப்படுதலை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப மரணம் அப்படின்ற வார்த்தைக்கும் புறப்படுதல் இல்லாட்டி யாத்திரை அப்படின்ற வார்த்தைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? உங்களுக்கு என்ன தோணுது? ஆமா, வித்தியாசம் இருக்கு சார், மரணம்ன்ற வார்த்தைக்கும். ஆனா ரெண்டுமே வந்து ஏறக்குறைய ஒன்னோட ஒண்ணு ஒட்டின வார்த்தைகள் தான் அந்த ரெண்டும். ஏன் இப்ப ஒரு இடத்துல வந்து சம்பந்தமே இல்லாம யாத்திரைன்னு எக்ஸோடஸ்னு ஒரு இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு இடத்துல டெத்துன்னு அந்த பேசிக் பைபிள் இங்கிலீஷ்ல பார்த்தோம், அதுல வந்து டெத்துன்னு போட்டுருந்துச்சு. ஸோ அப்போ தமிழ்ல வந்து மரணம்னு மொழிபெயர்த்திருக்காங்க, யாத்திரைன்னு பண்ணாம. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கூட நம்ம வந்து இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும்னா, தமிழ்ல ஒருத்தர் யாராவது இறந்துட்டாங்கன்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மறித்து விட்டாங்க, நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அது நம்ம நித்திரைன்றது வந்து கிறிஸ்டியன் சொல்லு, நித்திரை அடைந்துட்டாங்கட்டுன்னு. ஸோ யாராவது ஏதாவது ஜென்ரலா நான் கேட்குறேன், ஜென்ரலா வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அவர் செத்துட்டாரு இல்லைன்னா போயிட்டாரு சொல்றோம். அப்ப செத்துறதும் போயிட்டாருன்றதும் வந்து ஒரு சைமல்டேனியஸா ஒரு சினானிம் மாதிரி யூஸ் பண்றாங்க தமிழ்லயே, புரியுது இல்லையா? மறித்துட்டாங்கன்னு சொல்றாங்க, செத்துட்டாருன்னு சொல்றாங்க, இல்லைன்னா அவரு போய் சேர்ந்துட்டாரு அப்படின்வாங்க. அப்ப போய் சேர்றதுன்றது வந்து இட்ஸ் அ டிராவல், யாத்திரை, எக்ஸோடஸ். அப்ப இந்த ஒரு டைப்ல தான் வந்து அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து இப்ப நம்ம மறித்துட்டாருன்னு மொழிபெயர்க்கலாம், அவருடைய யாத்திரைனும் மொழிபெயர்க்கலாம், அந்த மாதிரி. அதுல வந்து சில இடத்துல யாத்திரைன்னு போட்டிருக்கு, சில இடத்துல மறித்துட்டார்னு போட்டிருக்கு. அப்ப இந்த ரெண்டு வார்த்தையும், அதாவது மறித்து விட்டார் அப்படின்ற வார்த்தைக்கும் போயிட்டார்ன்ற வார்த்தைக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் இருக்கு? ஏன் டிரான்ஸ்லேஷன்ல அதை யாத்திரைன்னு போட்டிருக்கணும் அப்படின்னா, கரெக்டான இதுல இப்ப மரணம் அப்படின்னு சொல்லும்போது மறித்து விட்டார் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு முடிவு, டெத் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் ஆயிடுது, முடிவாயிருது. அது ஒரு இறுதி நிகழ்வா, கடைசி நிகழ்வா மனிதனுடைய வாழ்க்கையில மரணம்ன்றது ஒரு முற்றுப்புள்ளியா வைக்கக்கூடியதா இருக்கு. ஆனா புறப்படுதல் அல்லது யாத்திரை அப்படின்றது வந்து ஒரு பயணத்தினுடைய ஆரம்பம், டிபார்ச்சர் அப்படின் போது புறப்பட்டு போறது. ஸோ அது ஒரு ஜேர்னின் போது ஒரு டிராவல் ஸ்டார்ட் ஆகுறத சொல்றது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுது இல்லையா? மரணம்ன்றது வந்து ஒரு எண்டு, யாத்திரை அப்படின்றது வந்து ஒரு பிகினிங், டிபார்ச்சர்ன்றது புறப்படுதல்ன்றது ஒரு பிகினிங், கிளம்புறது. ஸோ அப்ப இந்த ரெண்டு சொல்லியும் உள்ள ஒரு முக்கியமான இது என்னன்னா, ஒரு வார்த்தை வந்து மரணம்னு சொல்லி யூஸ் பண்ணோம்னா அந்த வார்த்தை வந்து ஒரு முடிவை சொல்றது, முற்ற சொல்லுது. அதே யாத்திரை அப்படின்னும் போது அது ஒரு தொடக்கத்தை, ஒரு டிராவலை சொல்லுது. புரியுது இல்லையா?
புரியுது சாமி. அப்ப புறப்படுதல் அப்படின்னும் போது ஒரு யாத்திரைன்ற பொருள்ல வருது. இந்த கிரேக்க வார்த்தையை வந்து மரணம் அப்படின்னு மொழிபெயர்த்தனால அதனுடைய பொருள் வந்து மாறிடுது கொஞ்சம். அப்ப மறுரூப தரிசனத்துல இந்த ஒரு நிகழ்வுல வந்து இவங்க இதனுடைய நோக்கத்தை பத்தி நம்ம படிக்கும்போது இதை தெளிவா பார்க்கலாம் எப்படின்ட்டுன்னு. ஏன்னா அவங்க புறப்படுதல்னும் போது அது எதெல்லாம் குறிக்குது? மரணம்னா இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தை மொத்தம் பேசின மாதிரி நமக்கு தோணும். அங்க வந்து மோசேவும் எலியாவும் அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தாங்க அப்படின்னும் போது அவர் எருசலேம்ல எப்படி போய் சாவ போறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசின மாதிரியான ஒரு கண்ணோட்டம் வந்தது. ஆனா எருசலேம்ல அவரு எப்படி அவருடைய யாத்திரையை டிபார்ச்சரை செய்ய போறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல இது வருது. ஸோ அதை அடுத்து நம்ம வரும்போது அப்படியே பார்க்க போறோம். அடுத்தது இந்த மறுரூப தரிசனம் இருக்கு இல்லையா, இதனுடைய நோக்கம், பர்பஸ். இப்ப இவ்வளவு நேரம் வந்து மோசேவும் எலியாவும் அங்க வந்து அந்த விஷன்ல என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது மரணத்தை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு இருந்துச்சு. அது வந்து லிட்டரலா அந்த வார்த்தை மரணம் கிடையாது, அவருடைய டிபார்ச்சரை குறித்து, அவருடைய புறப்படுதலை குறித்து, அவருடைய யாத்திரையை குறித்து, எக்ஸோடஸ் குறித்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். இப்ப அந்த விஷனுடைய நோக்கம் இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த மொத்த நம்ம ஸ்டடிக்கே வந்து மறுரூப நிகழ்வுடைய நோக்கம், பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது எப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்துக்கு புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய கான்டெக்ட், எங்க இருந்து ஆரம்பிச்சது, எதுக்காக வந்துச்சு அப்படின்றத நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த மறுரூப நிகழ்வுடைய சூழல் எங்க இருந்து ஆரம்பிக்குது? வேதாகமத்துல பைபிள்ல வந்து எந்த வசனத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிக்குதுன்னு ஏதாவது ரெஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? இந்த மறுரூப நிகழ்வுடைய கான்டெக்ட் யாருக்காவது தெரியுமா? நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறது இந்த மறுரூப நிகழ்வுன்றது மத்தேயு 17வது அதிகாரத்துல வருது. அதனுடைய கான்டெக்ட் எதுல இருந்து வருதுன்ட்டுன்னு ஏதாவது ஐடியா? இல்ல சார். verse 27 இல்ல அந்த ஓகே verse 27 பார்க்கலாம் நம்ம. யாராவது பைபிள் வச்சிருந்தா மத்தேயு 17வது அதிகாரத்துல முதல் வசனம் படிங்க. 6 நாளுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். ஓகே, இதுதான் வந்து ஆரம்பிக்குது மறுரூப நிகழ்வுக்கான சம்பவம். அப்ப அங்க ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்குதுன்னா 6 நாளைக்கு பின்பு. அப்படின்னா 6 நாளைக்கு முன்பு என்ன நடந்துச்சு? அப்ப அந்த நிகழ்வுனோட இம்பாக்ட்ல தான் இதை ஆரம்பிக்கிறாங்களே, இதை தனியா ஆரம்பிக்கலாம். 6 நாளைக்கு பின்பு அப்படின்னும் போது கான்டெக்ட் வந்து அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப 6 நாளைக்கு முன்பு அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி சாப்டர்ல பார்க்க போனோம்னா இதனுடைய சூழல் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா 16வது அதிகாரம் ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சோம்னா நமக்கு இன்னும் கிளியரா புரியும் இந்த கான்டெக்ட். ஸோ 16வது அதிகாரத்துல ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பரிசேயரும் சதுசேயரும் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து வானத்துல இருந்து ஒரு அடையாளம் கேட்கறாங்க. வாசிக்கலாம் அந்த ஒரு வசனம், மத்தேயு 16வது அதிகாரம் முதல் வசனம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஓகே, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல ரொம்ப டீட்டெயிலா போனோம்னா லேட் ஆகும். நான் சொல்றேன், நீங்க வந்து ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிட்டு வேணா அப்புறம் படிச்சு பாருங்க. எதுக்காக திடீர்னு வந்து கேட்கறாங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்துல மத்தேயு 15வது அதிகாரத்துல 30-33 வசனங்கள்ல 15, 30, 31 அந்த வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, சப்பானிகளை சரி பண்றாரு, குருடரை சரி பண்றாரு, ஊமையரை நோக்கி எல்லாரும் சரி பண்றாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்துறாங்க. இது கான்டெக்ட். இதுல பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் என்ன தெரியும்னா, மேசியா வரும்போது இதெல்லாம் மேசியா செய்யக்கூடிய அடையாளங்கள், அற்புதங்கள். இதே விஷயத்தை யோவான் ஸ்நானன் வந்து மத்தேயு 11வது அதிகாரத்துல கூட கேட்பார். மத்தேயு 11வது அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அதுல வந்து யோவான் ஸ்நானன் வந்து அவருடைய டிசைபிள் அனுப்பிவிட்டு இயேசு கிறிஸ்தனுடைய கிரியைகளாம் அவருடைய செய்கையெல்லாம் குறித்து கேள்விப்பட்டு, வருகிறவர் நீதானோ இல்ல வேற ஒருவரை காத்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கிறாரு. ஸோ அப்போ வந்து நீ காண்கிறத போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள் இப்படின்ட்டு நிறைய லிஸ்ட் சொல்லுவார்.
அப்ப இது எல்லாமே வந்து ஒரு மேசியானிக் ப்ராஃபசி. இயேசு கிறிஸ்து வந்து மேசியாவா வரும்போது, ரட்சகர் வரும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 35 தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரியத்தை எடுத்து இவங்களுக்கு ஒரு சந்தேகமும் வருது, இவர் இதெல்லாம் செய்யறாருன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு இதுல இவரை சோதிக்கும்படியா வந்து பரிசேயர் சதுசேயரும் இவரிடத்துல அடையாளத்தை கேட்கறாங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஜனங்கள் தன்னை யார் என்று சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சீஷர்கள் கிட்ட கேட்கிறாரு. அது வசனத்தையும் படிச்சிடலாம். 16 மத்தேயு 16 13 14. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஓகே, இது வந்து அங்க இஸ்ரவேல்ல பொதுவான ஜனங்கள் என்னை யார் என்று சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு அந்த கருத்தை. ஆனா அவங்கள ஒருத்தர் கூட இவர் தேவனுடைய குமாரன் இல்லாட்டி இவர் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. இவர் வந்து யோவான் ஸ்நானனா இருக்கலாம், இல்ல எலியாவா இருக்கலாம், இல்ல எரேமியா இருக்கலாம். அதாவது மரித்தவர்கள் அவர்களுடைய ஆவியோட கூட வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒப்பீனியன்ல தான் சொல்றாங்க. இது ஏன் இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம்னு இன்னும் கொஞ்சம் போனோடனே நமக்கு புரியும். மூணாவது விஷயமா என்ன நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சீஷர்கிட்டே கேட்கிறாரு. சீஷர்கிட்டே கேட்டு அவருடைய பிரதான சீஷன் வந்து பேதுரு. அது போன வாரமே நம்ம பார்த்தோம். ஏன் பேதுரு வந்து எல்லாத்துலயும் பேசுறாரு அப்படின் போது அவர் தான் பிரதான சீஷனா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாயினாலேயே அதை சொல்ல வைக்கிறாரு. படிக்கலாம் 15 16 அடுத்து அப்படியே 2 வசனங்கள். அப்போது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஓகே, இப்ப இத வந்து பேதுரு கண்டுபிடிச்ச என்ன சார்? புரியல. இல்ல, இப்ப இந்த பேதுரு கிட்ட கேட்ட உடனே சீஷர்கள் கிட்ட பொதுவா கேட்கிறாரு. கேட்ட உடனே பேதுரு தான் வந்து அவர் தான் லீடர். அதனால ஃபர்ஸ்ட் சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லிடுறாரு. இது வந்து பேதுரு தன்னுடைய சுயமா கண்டுபிடிச்சு சொன்னானா? இல்ல சார், இல்ல. அப்ப இது வந்து பிதாவினால் பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்த வசனம் படிங்க, 17வது வசனம் படிங்க. இயேசு அவனை நோக்கி, யோவானாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஓகே, அப்ப இங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றத வந்து பிரதான சீஷனுடைய வாயினால உறுதிப்படுத்துறதுக்கு பிதாவாகிய தேவன் அதை வெளிப்படுத்துறாரு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா கிறிஸ்துன்றதுதான் மேசியா. அப்ப இதுல முக்கியமான 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒண்ணு, அவர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். 2வது, அவர் தான் வரப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்து. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தான் வந்து சிறுமந்தை சபைக்கான ஃபவுண்டேஷனல் ஸ்டேட்மெண்ட். ஏன் அது ஃபவுண்டேஷனல் ஸ்டேட்மெண்ட்னா, இப்ப நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் பட்டாரு, சரி நம்ம பார்த்துலாம் அடுத்தது. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தோம். இப்போ இந்த ஃபவுண்டேஷனல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிதாவாகிய தேவன் பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு வாயிலாக அதை டிக்ளேர் பண்ண உடனே அடுத்தது இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனது சபையை வந்து கட்டுவதாக அறிவிக்கிறாரு. நான் வந்து சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு மத்தேயு 16 18வது வசனம் படிங்க. 16 18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் யாருன்னு சொல்லி கேட்கிறாரு, ஜனங்கள் என்ன யாருன்னு நினைக்கிறாங்கன்றாரு, அதுக்கு பதில் வருது. அடுத்து சீஷர்கள் கிட்ட நான் யார் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்தது வந்து சீஷர்களுக்கும் வந்து அந்த இது வரல. இப்ப அதுக்கு அடுத்தது இந்த சபையை, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன்றாரு. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். இப்ப இதுல வந்து நிறைய பேர் வந்து பேதுரு மேல கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் ரோமன் கத்தோலிக்கா கூட பேதுரு தான் வந்து ஃபர்ஸ்ட் போப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலதான் இந்த சபையே இருக்கு, கிறிஸ்டியானிட்டி அவருடைய இதுலதான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து இங்க சபையை கட்டுவேன்னு சொல்லி உறுதிப்படுத்துறாரு இல்லையா. அப்ப அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி முந்தின இதுல என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னா, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு
மாம்சம் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்துல இருக்க என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார்ன்றாரு. அப்ப மாம்சமும் ரத்தமும் உள்ளது அப்படின்னா அது பேதுருனுடைய பிசிக், அவருடைய மூளை, அவருடைய இது பேதுருவோட இது, அது உனக்கு வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து சொல்லி, ஏன்னா அந்த நம்பிக்கை, அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றான் இல்லையா, அது வந்து யாரால சொல்லப்பட்டுச்சு? பிதாவினால் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப அந்த வாய் மட்டும் தான் பேதுருவோடைய வாய், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிதாவினுடைய ஸ்டேட்மெண்ட். புரியுது இல்லையா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னது வந்து மாம்சமும் ரத்தமும் உள்ள அந்த பேதுருவை குறித்து சொல்லவில்லை. அந்த பேதுருவின் மூலமா பிதா வந்து கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், ஃபவுண்டேஷனல் ஸ்டேட்மெண்ட், இவர் என்ன இந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட், அதை வெளிப்படுத்தினார் இல்லையா, அந்த அறிக்கையின் மேல தன்னுடைய சபையை கட்டுறதா இயேசு கிறிஸ்து சொல்றாரு. புரியுது இல்லையா? இல்ல ரொம்ப ஃபாஸ்டா போறேனா? புரியுது சார். புரியுது. மீதி பேர்லாம் கூட புரியுது இல்லையா? ஓகே ஓகே. ஸோ அடுத்தது 5ஆவதா என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இயேசு வந்து சீஷர்கள்கிட்ட அடுத்தது தன்னுடைய பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் இதை பத்தி சொல்றாரு. லைனா அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா எவ்வளவு விஷயத்த ஒரே அதிகாரத்துக்குள்ள வச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தது அதுக்கு நம்ம வசனம் படிக்கலாம். மத்தேயு 16லயே வந்து 21வது வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து இததான் வந்து யாத்திரை, அங்க மறுரூப மலையில வந்து அவருடைய டிபார்ச்சரை குறிச்சு, யாத்திரையை குறிச்சு, எக்ஸோடஸை குறிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த மரணம் அப்படின்ற வார்த்தையை வந்து யாத்திரைன்னு மொழிபெயர்த்துக்கலாம், அவருடைய புறப்படுதல்னு சொல்லி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து மரணம்னு அங்கே போட்டிருக்காங்க. அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா, வெறும் மரணத்தை மட்டும் இல்லை, மறிச்சு மற்றவங்க மாதிரி அவர் மறிக்க போறது முடிஞ்சிருதுன்றது கிடையாது. அப்போ அவருடைய யாத்திரை பத்தி, எருசலேம்ல அவர் நிறைவேற்ற போற அந்த யாத்திரை பயணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அது என்ன யாத்திரை அப்படின்னா, அவருடைய பாடுகள், பாடுபட்டு கொலையுண்டு மரித்து 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும், இது மொத்த பேக்கேஜ். அப்ப இந்த ஒரு ப்ராசஸ், இந்த யாத்திரையை பத்தி அங்க இயேசு கிறிஸ்துவே அதுக்கு முன்னாடி சீஷர்கள் கிட்ட சொல்றாரு, எப்படி அவர் பாடுபட வேண்டும்ட்டுன்னு. இந்த இடத்துலதான் அப்ப பேதுருக்கு வந்து முதல் மாம்சமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்தாமல், அதாவது யாரு? இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்றத பேதுருனுடைய மாம்சமும் ரத்தமும், அதாவது அவனுடைய அறிவை அவனுக்கு வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவன் தான் இதை வெளிப்படுத்துறாரு. அதை மட்டும் வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த கன்ஃபெஷன் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது ஓகே, இந்த கன்ஃபெஷன் நீ சொன்ன இல்லையா, இந்த கன்ஃபெஷன் மேல என்னுடைய சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சபையை குறித்ததான, அதாவது அந்த சிறுமந்தை சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்றதுக்கான வாக்குறுதியை கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது எப்படி அவர் வந்து இதை நடைமுறைப்படுத்த போறாருன்னா, அவர் பாடு மரணம் அடைஞ்சு மறிச்சு 3ஆம் நாள்ல உயிரோட எழுந்து இதை செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்ன உடனே இந்த இடத்துலதான், இதுக்கு அடுத்த வசனம் படிச்சு பார்த்ததுன்னா நம்ம போடல, பேதுரு வந்து இந்த இடத்துலதான் வந்து இப்படியெல்லாம் நமக்கு ஆகக்கூடாதுன்னு தனியா கூட்டு போய் சொல்றாரு. சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்லா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாம மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாரு. அப்போ இது எல்லாமே வந்து இந்த சம்பவத்துலதான் நடக்குது. இயேசு கிறிஸ்து எப்படி சபையை கட்ட போறேன்னு சொல்லிட்டு, சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு அது எப்படி நடைமுறைப்படுத்த போறாருன்னா, இவருடைய பாடு மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமா அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சீஷத்துவத்தின் விலைக்கிரயம், அதாவது அவங்க எவ்வளவு பாடுபட்டு எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அடுத்த வசனம் சொல்றாரு. மத்தேயுல 16லயே 24வது வசனம் படிங்க. 24. 24, 16ல 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஓகே, அப்ப இங்க வந்து தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்றதுன்னா, சீஷர்களை, இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி. அப்ப எல்லா இடத்துலயும் சீஷர்கள் தான் போக்கஸா வந்துகிட்டு இருக்காங்க. அந்த 12 பேரை கூப்பிட்டு அவங்க கிட்ட என்னை ஜனங்கள் யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. அடுத்து இது கேட்கிறாரு. அப்புறம்
அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு, அவர் எப்படி மரிக்க போறார், பாடுபட்டு மரித்து உயிர் தருவார்ன்றத சொல்லிட்டு, என்னை பின்பற்றுகிறவங்களுக்கும் அதே மாதிரி பாடுகள் இருக்கு அப்படின்றதுக்காக தான் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யாரெல்லாம் வந்து சிறுமந்தை சபையில அவரை பின்பற்றி வர போறாங்களோ அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் இங்க கொடுக்குறாரு. அடுத்ததா பார்த்தோம்னா, மனுஷகுமாரன் வந்து தம்முடைய பிதாவினுடைய மகிமை பொருந்தியவரா தம்முடைய தூதர்களோடு கூட வந்து அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பதை பற்றி அடுத்தது பேசுறாரு. அது எங்க பேசுறாருன்னா, அதுக்கு அடுத்தது அப்படியே கண்டினியூஷன்லயே 16லயே 27வது வசனம் படிங்க. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஓகே, அப்ப இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய ராஜ்யத்துல மகிமையுடன் திரும்பி வர்றது, அதாவது அவருடைய 2ஆம் வருகை, அதை தொடர்ந்து வர இருக்கக்கூடிய காரியங்கள், அதாவது அவருடைய 2ஆம் வருகையில யார் யாருக்கு அவங்களுக்கு கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமந்தை சபைக்கான ஒட்டுமொத்த காரியத்தையும் இந்த ஒரு அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பேசிக்கா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன். இப்ப இதை வந்து இது வரைக்கும் நம்ம இந்த 16வது அதிகாரத்துல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது ஒரு கீ லைன்ல அப்படியே பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்றத. ஸோ அப்போ முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசேயரும் சதுசேயரும் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன் கேட்டாங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்துல மேசியா செய்யக்கூடிய அடையாளங்கள், அற்புதங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்ட காரியங்களை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கறனால இவரை சோதிக்கும்படியாக வந்து அதை கேட்கறாங்க. ஆனா பரிசேயர் சதுசேயர் இதை கேட்டு முடிச்ச பிறகு இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சீஷர்கள் கிட்ட ஜனங்கள் தன்னை யாருன்ற சொல்லி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் சீஷர்கள் கிட்ட நீங்க என்ன யாருன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா சொல்லி கேட்கிறாரு. கேட்டு முடிச்ச உடனே அதுக்கப்புறம் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து யார் என்பதை பேதுருவின் மூலமா அறிவிக்கிறாரு. பேதுரு வந்து வெறும் வாய்தான், ஒரு ஸ்பீக்கர் மாதிரி. அப்ப ஏன்னா அவனுடைய மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தியிருந்தா இது பேதுருனுடைய கருத்தா இருக்கும். அது வெளிப்படுத்தல, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல அப்படின்னும் போது, பிதாவாகிய தேவன் தான் வெளிப்படுத்தினார்னும் போது இது பேதுருனுடைய கருத்து கிடையாது, அவர் கத்துக்கொண்டு வந்து சொன்ன கருத்து கிடையாது, இது பிதாவினால் வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப பிதா தான் சொல்றாரு, பேதுருனுடைய வாயின் மூலமாக இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அதாவது மேசியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை கொடுக்கிறாரு. அடுத்தது 3வது என்ன நடக்குது அப்படின்னா, பேதுருவின் மூலமா சொல்லப்பட்ட அந்த அறிக்கை அதுக்கு மேல தன்னுடைய சபையை கட்டுவதா இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறாரு, டிக்ளேர் பண்றாரு. இந்த கல்லின் மீது, அதாவது இந்த ஃபெய்த், நீ பேதுருவா இருக்காருன்னா, ஏற்கனவே பேதுரு வந்து மாம்சம் ரத்தமும் இது உனக்கு அறிவு சொல்லன்றார். அப்ப பேதுரு வந்து வெறும் மவுத்து தான். அந்த அறிக்கை எங்க வந்துச்சோ அதை மென்ஷன் பண்ணி இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபையினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பத்தி இந்த இடத்துல சொல்றாரு. அது சிறுமந்தை சபைக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பத்தி பேசுறாரு. அடுத்து 4வது விஷயமா என்ன செய்யறாரு, அவர் தன்னுடைய பாடு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். ஏன்னா இந்த சபையை எப்படி கட்ட போறாரு, எஸ்டாப்ளிஷ் பண்றேன்ட்டாரு. எப்படி கட்டுவார் அப்படின்னா, அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக இந்த சபை கட்டப்படும் அப்படின்றதுக்காக தான் அடுத்தது அதை சொல்லி எம்பசைஸ் பண்றாரு. அடுத்து 5வதா என்ன சொல்றாருன்னா, ஓகே இதுல நீங்க வரும்போது சீஷத்துவத்தின் விலைக்கரையம், அப்போ அவங்க வந்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தையும் சொல்றாரு. 6வதா வந்து பிதாவினுடைய மகிமை பொருந்தியவரா நரட்டன். அப்ப சர்ச்சோடைய எண்ட சொல்றாரு. இது ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் ஆரம்பத்தை சொல்றாரு. எப்படி ஆரம்பிப்பார்னா, அந்த ஃபெய்த், அந்த ஃபவுண்டேஷன் மேல ஆரம்பிப்பேன்றாரு. நான் கட்டுவேன்றாரு. கட்டுறதுக்கு இயேசு கிறிஸ்து மரித்து, பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழணும் அப்படின்னு அதையும் சொல்றாரு. அந்த உயிர்த்தெழுந்த பிறகு நீங்க ஃபாலோ பண்ணி வரும்போது நீங்களும் உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஃபாலோ பண்ணி வரணும். அண்ட் முடிவுல, சபை முன்னுடைய முடிவுல எப்படி வருது, அவரு 2ஆம் வாட்டி வரும்போது மகிமை பொருந்தினவரா பிதாவினுடைய மகிமையோடு கூட வரும்போது அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற ராஜ்யத்தை குறித்தும் பேசுறாரு. அப்போ நம்ம பார்த்த இந்த 16வது சாப்டர்ல சிறுமந்தை சபைக்கான மிக முக்கியமான ஒரு சாப்டரா இதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுலதான் வந்து பிரதான சீஷன் மூலமா இயேசு கிறிஸ்து யார்ன்ற அறிக்கை, சபை கட்டுவதற்கான அறிக்கை, சபைக்கான ஃபவுண்டேஷன் என்ன, அது எப்படி நடத்த போகுது, இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், சீஷத்துவத்தினுடைய எம்பசைஸ், அவங்க எப்படி சிலுவையை தூக்கிட்டு வரணும் பின்னாடி அப்படின்றது, அதுக்கடுத்து இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை, ராஜ்யம், அதுல அவர்களுக்கான பலன்,
அப்ப இந்த சாப்டர் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான சாப்டர்னு தெரியுது இல்லையா? இப்ப ஒரு சிறுமந்தை சபையினுடைய டோட்டல் பேக்கேஜா அங்க சொல்லி முடிச்சிட்டார் வசனங்கள்ல. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? புரியுது இல்லையா? புரியுது. ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சொல்லுங்க சிஸ்டர், இது கேட்டிங்களா? இல்ல, ஓகே. இப்ப இந்த கான்வர்சேஷன் நம்ம பாக்குறோம் இல்லையா, இயேசு கிறிஸ்துக்கும் சீஷர்களுக்கும் நடுவுல இவ்வளவு உரையாடல் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? இதுல முக்கியமான பகுதி இப்பதான் வருது. அது என்னன்றத பார்க்கலாம். இந்த உரையாடலினுடைய கடைசியா முக்கியமான பகுதி எல்லா இடத்துலயும் வந்து இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து மகிமையில வரும்போது, பிதாவினுடைய மகிமையில வரும்போது அவனுக்கு ரிவார்டு கொடுப்பேன் அப்படின்ட்டு. இப்ப அதோட சேர்த்து ரெண்டு வசனமா பார்க்கலாம், 3 இதுலயுமே. சோ மத்தேயுல 16வது அதிகாரத்துல 27, 28. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணுமுன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, இதெல்லாம் ஒரு 3 வசனங்கள் படிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இது மத்தேயுல பார்த்துட்டோம், கடைசி அந்த கான்டெக்ஸ்டோடைய கடைசி 2 வசனத்தை. இப்ப அதே இது வந்து லூக்கால படிச்சிடலாம். லூக்கால 9வது அதிகாரத்துல 26, 27. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, இது வந்து லூக்கால படிச்சிட்டோம். இப்ப மார்க்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, மார்க்ல வந்து 9வது அதிகாரத்துல முதல் வசனத்துலதான் இந்த காரியம் வருது. ஆனா நமக்கு சாப்டர் வைஸ் எல்லாம் பிரிக்கும் போது, இது இப்ப ரீசெண்ட் காலகட்டங்கள்ல தான் சாப்டர்ஸ் பிரிச்சாங்க. அதுக்கு முன்னாடி சாப்டரோ இல்ல வேர்ஸ் நம்பருங்களோ எதுவுமே கிடையாது, அப்படியே எல்லாம் ஒட்டுமொத்தமா எழுதப்பட்டது. அப்போ இதனுடைய கான்டெக்ட் வந்து மார்க் 8வது அதிகாரத்துல கடைசி வசனமும் 9வது அதிகாரத்துல முதல் வசனத்திலையும் வருது. அதனால அதை அப்படியே சேர்த்து படிக்கலாம். மார்க் 8வது அதிகாரம் 38வது வசனம், அடுத்தது மார்க் 9வது அதிகாரம் முதல் வசனம், ரெண்டையும் சேர்த்து படிங்க. ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, இப்ப இந்த வசனங்கள் வருது இல்லையா, இந்த வசனங்கள் நம்ம மத்தேயுல படிச்சிட்டோம், மார்க்ல படிச்சோம், லூக்காலையும் படிச்சோம். இந்த கடைசி இந்த கான்டெக்ஸ்டோட இதுல வந்து 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு தெரியுதா? அவர் மகிமை பொருந்தினராய் வருவார் அப்படின்னு சொல்லி. ஓகே, மகிமை பொருந்தினார் வருவார்ன்றது எல்லா இதுல முக்கியமானதா வந்துகிட்டு இருக்கு. வேற இன்னொன்னு, இங்க இருக்கிறவர்கள் வந்து மரணத்தை ருசி பார்ப்பதில்லை தேவனுடைய ராஜ்யம் வரும்போது. ஓகே, மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, அப்ப இந்த இதுல காணப்படுற பொதுவா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையில வர்றது, 2வது ராஜ்யத்தினுடைய வருகை. இந்த 2 காரியங்கள் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறைப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா? அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, மகிமையில அவர் வர்றதும், அவர் மகிமையில வர்றது எப்ப நடக்க போகுது? ராஜ்யம் வரும்போது, ராஜ்யத்தின் வருகை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்லாம் பிரேயர்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அந்த ராஜ்யத்தினுடைய வருகையில இயேசு கிறிஸ்து எப்படி வர போறாருன்னா, அவருடைய மகிமையில வர போறாரு. சோ அப்ப ராஜ்யம்ன்றதும் மகிமையில வர்றதுன்றதும் ஒரே சம்பவத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப எல்லா இதுலயுமே வந்து தன்னுடைய பிதாவின் மகிமையோடும் தன்னுடைய மகிமையோடும் அவருடைய ராஜ்யத்துல வரும்போது அப்படின்லாம் சொல்லிட்டு, இங்க கடைசியா என்ன சொல்றாருன்னா, நம்ம ஏற்கனவே இதுல பார்த்தோம் இல்லையா, ஒரே நிமிஷம், அதுக்கு முந்தின வசனத்துல பார்த்தோம் இல்லையா, இங்கே எல்லா இதுலயும் இதேதான் இருக்கும். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இது.
ஸோ எல்லா இதுலயும் வந்து இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடும், எல்லா இடத்துலயும் வந்து இந்த வார்த்தைகள் மாறலாம். ஆனா இங்க நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து இந்த நம்ம படிச்ச 3 வசனத்திலயும் வரக்கூடிய 3 மார்க்ல இருக்கட்டும், லூக்கால இருக்கட்டும், மத்தேயுல இருக்கட்டும், எல்லாத்துலயும் வரக்கூடியது இந்த ஒரு காரியத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இங்க நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில், அதாவது அவருடைய மகிமையில வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னா, அங்க நின்னுகிட்டு இருக்கவங்கள சிலர் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க நிற்கிறவர்களில் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லும்போது அங்க நின்னுகிட்டு இருந்தவங்க யாரு? இயேசு கிறிஸ்து இந்த முழு உரையாடலை யாரோட நடத்திட்டு இருக்காரு? டீச்சரோட. அப்ப அங்க நிற்கிறவர்களில் சிலர் அப்படின்னு சொல்லும் போது அங்க நிக்கிறவங்க யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய 12 சீஷர்கள். ஏன்னா நம்ம இததான் வந்து ஆரம்பத்திலேயே பார்த்தோம். தம்முடைய சீஷரை நோக்கி ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாங்க, அப்புறம் தம்முடைய சீஷரை நோக்கி இதுன்றாரு, தம்முடைய சீஷர் நோக்கி சீஷத்துவத்தை பத்தி பேசுறாரு. எல்லாமே தம்முடைய சீஷர்கள் இடத்துலதான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல இருக்கிறது வந்து 12 சீஷர்கள் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து இத சொல்றாரு 12 சீஷர்கள் கிட்ட. என்னன்னு, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது எதை சொல்றாரு இயேசு கிறிஸ்து? சிலர். அதான் இயேசு கிறிஸ்து வந்து இங்க அந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இங்க நிற்கிறவர்கள் சிலர் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு வர்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தை முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று அதை உறுதிப்படுத்தி சொல்றதுக்குதான் மெய்யாகவே, வெரிலி ஐ சே அன்டு யூ, ட்ரூலி வெரிலி ஐ சே அன்டு யூன்னு வரும். தமிழ்ல மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு வரும். அப்ப நிச்சயப்படுத்தி ஒரு கேரண்டியோட சொல்றாரு, மெய்யாவே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி, வெரிலி ஐ சே அன்டு யூ அப்படின்னு வரும். அப்போ எதை பத்தி அதை சொல்றாரு, எதுக்கான நிச்சயத்தை சொல்றாரு? மெய்யாகவே நான் சொல்றேன்னு சொன்ன அந்த விஷயம் என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்ற விஷயத்தை தான் அவர் என்னன்றாரு, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றாரு. இது வரைக்கும் புரியுது இல்லையா? இதுல இப்ப மறுபடியும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த 12 சீஷர்கள் இவங்கள இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரைக்கும், இல்லைன்னா இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் யாராவது உயிரோடு இருக்காங்களா இந்த 12 சீஷர்கள்ல? இல்ல சார், யாரும் கிடையாது. இல்ல. அப்ப இந்த வசனம் என்ன அர்த்தத்தை சொல்றாரு அவர், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு? ஏன் அப்படின்னா, மீதி பேருக்குலாம் புரியுதா? இது கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன்னா இன்னைக்கு புரியுதா? தம்பி எனக்கு இங்க பயங்கர வாய்ஸ் பிரேக் ஆயிட்டு இருக்கு, அதனால எனக்கு ஃபாலோ பண்ண முடியல. ஓ ஓகே, அப்ப நீங்க ரெக்கார்டிங் வேணா திரும்ப கேளுங்க சிஸ்டர், வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுண்ணா. ஓகே இல்ல, பவர் போயிட்டு வருதுங்களா? ஓகே ஓகே, அதனால எனக்கு ஆன்சர் பண்ண முடியல. நான் அப்புறம் ரெக்கார்டிங். ஓகே ஓகே, ரெக்கார்டிங் கேட்டுங்க சிஸ்டர். ஓகே ரைட், ஓகே ஓகே. அப்போ இது ஏன் நம்ம இப்ப தேவை அப்படின்னா, இது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ கன்ஃபார்மா ஒரு ப்ராமிஸ் பண்ணி சொன்ன மாதிரி என்னன்ட்டுன்னு அங்க நின்றுகிட்டு இருக்க 12 சீஷர்கள் கிட்ட தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க நிக்கிறவங்கள சிலர் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை, அந்த அவங்க மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துல வர்றதை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை பேஸ் பண்ணி என்ன ஆச்சு, இங்க நிக்கிறவர்களின் சிலர்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா, மனுஷகுமாரன் ஒரு வருவதை காண்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன ஆச்சுன்னா, இதை சரியா புரிஞ்சு கொள்ளாம நிறைய பேர் வந்து கிபி 70 எப்ப தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சோ அந்த டைம்ல வந்து ராஜ்யம் வந்து விட்டது, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை இப்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் ஜனங்கள் இதை நம்புறாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கிபி 70 வந்து இந்த AD 70 வந்து தேவாலயம் இடிக்கப்பட்டப்ப அது வந்து அவர் வந்ததற்கான அடையாளமா இந்த பூமியில கட்டப்பட்ட ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைம்ல வந்து
அங்க இருந்தவங்கள்ல சிலர் உயிரோடு இருந்தாங்க. சீஷர்கள் 12 பேர்ல கொஞ்சம் பேர் உயிரோடு இருந்தாங்க. AD 70களில் தேவாலயம் இடிக்கப்படும் போதெல்லாம் அவங்க உயிரோடு இருந்தனால அவருடைய ராஜ்யம் வர்றதை சிலர் பார்த்தாங்க. இந்த வசனம் மெய்யாவே நிறைவேறிடுச்சு, ஏன்னா ஆண்டவர் சொன்னனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சிங் இருக்கு இல்லையா, அதாவது AD 70களில் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிட்டாரு, நம்ம இப்ப ராஜ்யத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சிங் இருக்கு கிறிஸ்டியானிட்டியில. அதுக்கு பேரு பிரிட்டரிசம் அப்படின்ட்டுன்னு பேரு. அதாவது AD 70களில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே AD 70ஓட டோட்டலாவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எந்த தீர்க்க தரிசனமும் எதுவுமே கிடையாது, நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துல இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சிங் இருக்கு. அந்த டீச்சிங்க்கு பேரு பிரிட்டரிசம். அது ஏன் வந்துச்சு அப்படின்னா இந்த காரியத்தினால, அதாவது இங்க நிற்கிறவர்களில் சிலர் மரணத்தை காண்பதுக்கு முன்னாடி, தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பதுக்கு முன்னாடி மரணம் வராது அப்படின்ட்டு அவர் வந்து மெய்யாகவே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அப்படி இதாயிடுச்சு. ஆனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு எதிர்காலத்துல நடக்க போற நிகழ்வு. ராஜ்யம் வருவது அப்படின்றது, நியாய தீர்ப்பு, அவங்க வரும்போது அவங்க கிரியைக்கு தக்கதான பதில் அளிப்பது, இது எல்லாமே எதிர்காலத்துல நடக்க போற ஒரு நிகழ்வு அப்படின்னு தெரியும். இப்ப நம்ம யாரும் ராஜ்யத்துல வாழலன்னு தெரியும். ஏன்னா AD 70ல இருந்து தேவனுடைய ராஜ்யத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா, உலக மகா யுத்தம் 1, 2 எல்லாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல தான் நடக்குதா, இல்ல நம்ம இன்னைக்கு சுத்தி பாக்குறது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து ஆளக்கூடிய அந்த ஒரு நிலைமையில இருக்கிறோம்? இல்ல. அப்ப இந்த காரியங்கள் வந்து இத வந்து நம்ம வந்து ஆக்சுவலா ரைட் டிவிஷனுடைய ஸ்டடி நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கும் போது ரைட் டிவிஷன் ஸ்டூல்னு சொல்லிட்டு அதுல ஒரு டாபிக்கா இருக்கு, நம்ம அதுல படிப்போம். அதாவது ஏன் நம்ம வந்து வேதாகமத்தை சரியா பகுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய் டு ரைட்லி டிவைட் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. அதுல வந்து அந்த டாபிக்ல படிக்கும் போது இந்த காரியத்தை, அதாவது நிறைய இடத்துல இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்றாரு இயேசு கிறிஸ்து, சீக்கிரமாய் வரன்ட்டு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதுன்றாரு. இந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க வந்து இது பண்ணுவாங்க, பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப 2000 வருஷங்கள் தாண்டியும் இன்னும் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வரல. அப்போ ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்றத வந்து நம்ம ரைட் டிவிஷன் ஸ்டடியில வந்து நம்ம படிப்போம். அவரு இன்னும் வரல, ஆனா அன்னைக்கே வந்து இதோ சீக்கிரமா வந்துருச்சுனாரு. சீஷர்களாம் கூட இந்த நிருபங்கள்லாம் எழுதும் போது இதோ சீக்கிரமா வந்துட்டாருன்றாங்க. ஸோ அவ்வளோ இருக்கும் போது இன்னைக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கும் சீக்கிரம் வராருன்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன அப்படின்றது, அந்த காரியங்கள்லாம் நம்ம ரைட் டிவிஷன்ல ஒய் டு ரைட்லி டிவைட் அப்படின்ற இதுல நம்ம படிப்போம். அப்ப டீட்டெயிலா புரியும். இப்போ வந்து நம்ம மறுபடியும் இந்த வசனத்துக்கே வந்துடலாம். அப்படின்னா இந்த வசனத்தினுடைய கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து இங்க நிற்கிறவர்களில் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்றாரு. அப்ப இதனுடைய சரியான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொன்னது வந்து எங்க நிறைவேறுச்சு அப்படின்னா மறுரூப நிகழ்வுல நிறைவேறியது. இது எப்படி நமக்கு கன்ஃபார்மா தெரியும் மறுரூப நிகழ்வுல இது நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சம்பவம் முடிச்சு 6 நாளைக்கு அப்புறம், அதை நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், 6 நாளைக்கு அப்புறம் 6 நாளைக்கு அப்புறம்னு சொல்லிட்டு 8 நாளைக்கு முன்பதாக 3 இதுலயுமே வந்து அந்த டைம் வந்து 7ஆவது நாள்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்றதுக்கான காரணம் வந்து இந்த சம்பவம். அப்ப இந்த சம்பவத்தை சொல்லி இதுக்கப்புறம் 6 நாட்களுக்கு பிறகு, அதாவது 7ஆவது நாள்ல அவருடைய 3 சீஷர்களை கூட்டிக்கிட்டு போய் அந்த சீஷர்களுக்கு மறுரூபமாகி காட்சி அளிக்கிறாரு. அப்ப அந்த சீஷர்கள் வந்து அவரை மறுரூபமாய் கண்டார்கள். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல ராஜ்யத்துல அவர் எப்படி மகிமையில வருவாரோ அந்த மகிமையில அவங்க பார்த்தாங்க இயேசு கிறிஸ்துவ. புரியுது இல்லையா? சோ இங்க நிற்கிறவர்களில் சிலர், எல்லாரையும் சொல்ல, சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை வர்றதுக்கு முன்னாடி அவங்க மரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் 6 நாளையிலேயே 6 நாளைக்கு பின்பு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு மறுரூப மலையில அவரு மறுரூபமா வர்றாரு. எப்படி இருந்துச்சுன்னா அவருடைய முகம் பிரகாசிச்சு அவருடைய வருகையில எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துச்சு. நம்ம இன்னும் கூட இந்த பர்பஸ் இன்னும் டீட்டெயிலா கொஞ்சம் படிப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். அதாவது இப்ப இங்க யாரெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க? இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில கூட்டு போய் தன்னுடைய அந்த ராஜ்யத்துல வரக்கூடிய அந்த மகிமைய யாருக்கெல்லாம் காமிச்சாரு? பேதுரு, யோவான்,
பேதுரு, யோவான், யாக்கோபு. யாக்கோபு. ஸோ ஏன் வந்து இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் எதற்காக இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு? அந்த 3 பேருக்கு ஏன் கூட்டு போய் இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு? ரெண்டாவது, ஏன் அந்த 3 பேருக்கு மட்டும் இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு? ஏன்னா எல்லாருமே 12 சீசனும் கூட வந்து போயிட்டு இருக்கவங்க தான். ஏன் இவங்களுக்கு மட்டும் அந்த தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு? ஏதாவது ஐடியா இருக்கா? பேதுரு பிரதான அப்போஸ்தலன் அந்த இருக்கு. அது பேதுரு வந்து பிரதான அப்போஸ்தலன். வேற கூட 2 பேர் இருக்காங்க, யாக்கோபும் யோவானும். ஆமா, இவங்க 3 பேரையும் ஏன் கூட்டு போயிருக்காரு? ஓகே, அப்ப இது வந்து நமக்கு பிற்காலத்துல நமக்கு தெரியுது ஏன் இவங்க 3 பேரை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு வசனம் படிக்கலாம், கலாத்தியர்ல 2வது அதிகாரத்துல 9வது வசனம். இது அப்படியே ஒரு கான்டெக்ட்ல வந்துகிட்டு இருக்கு, நம்ம டைமுக்காக வேண்டி வெறும் இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம படிக்கலாம். நீங்க அப்புறமா வேணா படிச்சு பாத்துங்க. கலாத்தியர் 2வது அதிகாரத்துல 9வது வசனம் படிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. ஓகே, இது வந்து ரைட் டிவிஷன் டூல்ல ஒரு முக்கியமான வசனம். ஆனா நம்ம இப்ப அதுக்கெல்லாம் போறது இல்லை. ஏன்னா இவங்க வந்து பவுலும் பர்னபாவும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைன்றது வந்து பவுல் சொல்றாரு. ஸோ பவுல் வந்து எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது, யார் அறிந்த போது அப்படின்னும் போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு, கேபான்றது வந்து பேதுரு தான், யோவான். அவங்க 3 பேரும் வந்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, நியாயப்பிரமாணத்தின் கீழ் விருத்த சேதனம் செய்யப்பட்ட அவர்களுக்கு நாங்க செய்யறோம். நீங்க புறஜாதிகளுக்கு, விருத்த சேதனம் செய்யப்படாத புறஜாதிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு அந்யோன்ய ஐக்கியத்துல அவங்களுக்கு வந்து வலது கை கொடுத்துனா ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்து, ஓகே நாங்க இங்க போறோம், நீங்க அங்க போங்கன்னு சொல்லிட்டு. அப்ப பவுலுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை யார் அறிந்தார்கள் இதை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் அறிந்திருக்காங்க? தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு, பேதுரு, யோவான். யாக்கோபு, கேபான்றது பேதுரு, யோவான். அப்போ இந்த வசனத்துல இருந்து யாக்கோபு, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுது? திருமந்தை சபையின் தூண்கள். அப்ப எதனுடைய தூண்கள்னும் போது சிறுமந்தை சபையினுடைய தூண்கள். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 16வது அதிகாரத்துல சபையினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அவங்களுடைய ஃபெய்த் கன்ஃபெஷன்ல இருந்து ஆரம்பிச்சு அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போறன்ற அந்த ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அவருடைய மரணம் உயிர்த்ததில் அதுக்கான பிளேஸ்மெண்ட் ரெடி பண்றாரு. எப்படி அந்த சீஷர்கள் அவங்கள பின்பற்றி வரணும் அப்படின்றத சொல்றாரு. அதற்கான பலன் என்ன அப்படின்றதையும் சொல்றாரு. எப்ப நடக்கும்னா ராஜ்யத்துல வரும்போது அப்படின்றாரு. அந்த ராஜ்யத்துல வர்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்கள சிலர் மறிக்க மாட்டீங்க அப்படின்றாரு. அடுத்தது 6 நாள் முடிஞ்சு 7வது நாள்ல மறுரூப மலையில 3 பேரை செலக்ட் பண்ணிட்டு போறாரு. ஏன் அந்த 3 பேர்னு பார்க்கும்போது பிற்காலத்துல அவங்க தான் வந்து திருமந்தை சபைக்கான தூண்களா இருக்கிறாங்க. புரியுது இல்லையா? அப்போ டோட்டலா திருமந்தையின் தூண்களா எண்ணப்பட்ட பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்க ராஜ்யத்துல, அவருடைய ராஜ்யத்துல அவர் மகிமையில வருவார் அப்படின்றத அவங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்கும், ஏன்னா அவங்க தான் வந்து பில்லர்னும் போது அவங்க அதை எடுத்து செல்லணும். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சபையை வந்து வழிநடத்தி செல்ல போறாங்க, அவங்க தான் தூண்கள். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸா ஒரு எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த மகிமையில எப்படி இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறதுக்கும், ரெண்டாவது ஒரு ராஜ்யத்துல, அதாவது அவருடைய மகிமையில வரும்போது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்ப நடக்கும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்துறதுக்கு, மரித்தவர்கள் மகிமையில எழுந்திருப்பார்கள், மகிமையில இருப்பார்கள் அப்படின்றத உறுதி செய்யறதுக்கும் தான் இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது. அந்த நோக்கம், அதுல பர்பஸ். ஏன் இந்த 3 பேரை செலக்ட் பண்ண போனார்னா, இந்த 3 பேர் தான் பிற்காலத்துல அந்த சிறுமந்தை சபையினுடைய தூண்களா இருந்தாங்க. சோ இயேசு கிறிஸ்து தூண்களை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த விஷனை என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அதனுடைய ரீசனா இருக்கு. இப்ப இந்த மறுரூப தரிசனத்திலேயே வந்து நம்ம ஜென்ரலா ஒரு இதை பார்த்துட்டோம். இப்ப ஸ்பெசிபிக்கா 2 நோக்கம் இருக்கு. இந்த மறுரூப நிகழ்வு, இந்த தரிசனம் வந்ததற்கான முக்கியமான 2 நோக்கம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தலாம். ஒண்ணு வந்து ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து வந்து மகிமையான வருகையை உறுதிப்படுத்துறதுக்கு, அவர் மகிமையில ராஜ்யத்துல வர போறார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துறதுக்கு, இயேசு கிறிஸ்து அந்த மகிமையில வரும்போது எப்படி இருப்பாரோ அப்படிப்பட்ட தரிசனத்தை மறுரூபத்துல
கொடுத்தாரு. மறுரூபமாயி அந்த காட்சியை அந்த 3 பேருக்கும் சீஷர்களுக்கு கொடுத்தாரு, தூண்களா எண்ணப்பட்ட அந்த சீஷர்களுக்கு. அடுத்தது அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையில அவருடைய ராஜ்யத்துல வரும்போது மரித்தோர் உயிர்த்தெழுந்து மகிமையில இருப்பாங்க அப்படின்றதற்கு ஒரு நம்பிக்கையா மோசே எலியா என்பவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அவர்கள் மகிமையிலே காணப்பட்டார்கள் அவர்கள். அப்ப அவங்களுக்கு நியாயப்பிரமாணம்னு ஒரு புக்கை எடுத்து காட்டல, அதுக்கு மோசே எலியான்ற மாதிரி கேரக்டரைஸ் பண்ணி காட்டுறாரு. ஏன்னா மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்கும், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நடக்கும்போது அவங்களும் மகிமையில இயேசு கிறிஸ்து எப்படி மகிமையில இருந்தாரோ அதே போல அவங்களும் மகிமையில இருப்பாங்கன்ற நம்பிக்கை கொடுக்கறதுக்காக இந்த 2 காரியமும் நடந்துச்சு. அப்ப சிறுமந்தை சபைக்கு அவருடைய ராஜ்யத்துல அவரது மகிமையில அவர் வருவார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி உறுதிப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்டுச்சு. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மத்தேயு 16:28 மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்ப எதை பார்த்திருக்காங்க? மறுரூப மலையில அந்த மறுரூப நிகழ்வுல எதை பார்த்தாங்கன்னா மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருகிறதை, அதாவது அந்த குளோரியை பார்த்திருக்காங்க. அவர் எப்படி மகிமையில வரார் அப்படின்றத பார்த்திருக்காங்கன்னு தெரியுது. புரியுது இல்லையா? அடுத்த 2வது ராஜ்யத்துல அவருடைய வருகையில மகிமையில அவர் வரும்போது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அது நடக்குது அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காகவும் இந்த மறுரூப நிகழ்வு வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோம், இயேசு கிறிஸ்து தான் எப்படி பாடுபடணும், மரிக்கணும், 3ஆம் நாள் உயிரோட எழுந்திரிக்கணும், மரித்தோர்ல இருந்து எழுந்திரிக்கணும்னு சொல்லும் போது அடுத்த வசனத்திலேயே பேதுரு கூட்டு போய் சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே இப்படியெல்லாம் உங்களுக்கு ஆகக்கூடாது அப்படின்னு உடனே பின்னாக போ சாத்தானே, தேவனுக்கானவைகளை சிந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த இடம் வரைக்குமே இது எப்ப நடக்குதுன்னா இந்த மறுரூப சம்பவத்துக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி, கரெக்ட் தானே? 6 நாளைக்கு முன்னாடி தான் இந்த நிகழ்வு நடக்குது. அந்த 6 நாளைக்கு முன்னாடி நடக்கிறதுல இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம், பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை சொல்லும் போது பேதுருக்கு புரியவும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அதனால அவன் ஐயையோ ஆண்டவரே, இதுதான் அந்த சிறுமந்தை சபையை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான வழியே அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் தான்றது புரியாம ஐயோ இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றான். அப்பதான் பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவ சொல்றாரு. அப்ப அது முடிச்சு 6 நாள் கழிச்சு இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்ல 9வது அதிகாரத்துல 9வது வசனம் படிங்க. மார்க் 9:9. அவர்கள் மலையில் இருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அப்ப இங்க இந்த இன்சிடென்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவர் இறங்கி வரும்போது இந்த தரிசனத்துல முடிச்சுட்டு மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுறாரு. அப்ப இந்த நேரத்துல பேதுருக்கு அந்த தரிசனம் தெளிவா புரிஞ்சிருச்சா? நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பேதுருனுடைய அந்த இதை வச்சு படிச்சோம், எப்படி தரிசனங்கள் பார்த்தாலும் புரியாம இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 6 நாள் தான் அது 6 நாளைக்கு முன்னாடி இது பண்றாரு, கட்டளையிடுறாரு எதையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களுக்கு புரியலன்றது நமக்கு எப்படி தெரியும்னா அடுத்து 10வது வசனம் படிங்க. அடுத்ததே, மருத்துவர் எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு. பதில் கிடைக்கல, ஒருத்தரோட ஒருத்தர் என்னது மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுந்தாரு. ஏன்னா இவர் ராஜ்யத்துல வர்றதை பத்தி காமிச்சிட்டாரு, எல்லாமே புரிஞ்சிருச்சு, அந்த இதெல்லாம் விஷன் எல்லாம் பார்த்துட்டாங்க. ஆனாலும் இவர் மனுஷகுமாரன் மரித்தோர்ல இருந்து எந்திரிக்கிற வரைக்கும் நீங்க சொல்லாதீங்க அப்படின்றாரு. ஏன்னா இவங்களுடைய இது என்னன்னா மரித்துட்டா ஒண்ணுமே இல்லாம போயிருமே அப்படின்றதுதான் இவங்களுடைய பார்வையில இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த மகிமையில காட்சி அளிச்ச பிறகு இவங்க ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இது என்னவா இருக்கும், மரித்தோரில் எழுந்திருக்குதுன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரோட விசாரிச்சுட்டு ஆனா அந்த வார்த்தைகளை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்ப அந்த டைம்ல அவங்களுக்கு புரியாம இருந்துச்சு. ஆனா தூண்களா எண்ணப்பட்டவங்களுக்கு இப்ப பேதுருக்கு அதுக்கான விளக்கம் பின்னாடி கிடைக்கும் போது எப்படி அந்த அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல உடனே கொர்நேலிய வீட்டுல இருந்து வந்த உடனே ஓகே இதனாலதான் நமக்கு அந்த விஷன் வந்திருக்குன்றது புரிஞ்சு இல்லையா பேதுருக்கு. அதே மாதிரி பேதுருக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் இருந்து பரமேறி போனதுக்கு அப்புறம் பரிசுத்தாவினுடைய வல்லமையெல்லாம் நிரப்பி அவங்க ஊழியத்தை செய்யும் போது ஓகே இதுதான் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நாங்க கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இப்ப அந்த தரிசனம் பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளவு புரியல. மோசேவை எலியாவும் மகிமையில பாக்குறாங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுந்து வர வரைக்கும் இது யாருக்கும் சொல்லாதீங்கன்றாங்க. கன்ஃபியூஸ் ஆகிதான் மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா பின் நாட்கள்ல அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு பேதுருனுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்க்கலாம். 2 பேதுருல 1 அதிகாரத்துல
16வது வசனம் படிங்க. 2 பேதுரு 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். சோ எவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு இதுல, தந்திரமான கட்டுக்கதைகளால் அல்ல, கட்டுக்கதையெல்லாம் வச்சு நாங்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டு அறிவிப்பதாக பேதுரு வந்து இங்க உறுதிப்படுத்தி சொல்றாரு. நாங்க வந்து அவருடைய மகத்துவத்தெல்லாம் கண்ணார பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து 2 காரியம் கூட இருக்கலாம். அவர் உயிர்த்தெழும் போதும் உயிர்த்தெழுந்து வந்த பிறகும் அவங்க பார்த்தாங்க, மறுரூப நிகழ்வுலையும் பார்த்தாங்க. புரியுது இல்லையா? ரெண்டுமே மறுரூப நிகழ்வுன்றது அவர் உயிர்த்தெழுறதுக்கு முன்னாடி மகிமையில எப்படி வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தாங்க. அவர் உயிர்த்தெழுந்த பிறகும், ஏன்னா இது நடக்கிறது வந்து 2 பேர் எழுதுறது வந்து அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி போய் உங்களுக்கு ஆவியின் நிரப்புதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு இதை எழுதுறாரு. அப்ப பேதுரு வந்து தான் கண்ணார கண்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, சாட்சி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்ப இத வந்து ஏன் இது வந்து ஆரம்பிக்கும் போதே நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாருன்னு பார்க்கணும். 1. 2வது, இவர் வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணி ஐ விட்னஸா சொல்றாரு. நாங்க வந்து ஐ விட்னஸ் கண்ணார கண்டு இதை உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அந்த போல்ட்னஸ் வந்துச்சு ஃபர்ஸ்ட்? ஸோ அது இன்னும் தொடர்ந்து நம்ம படிப்போம். அப்படியே 2 பேதுருலயே வந்து முதல் அதிகாரத்துல 17-18 2 வசனம் படிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில இருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஓகே, இப்ப தெளிவா இது எந்த சம்பவம்னு புரிஞ்சிருச்சா? ஏன்னா பேதுரு வந்து மறுரூப மலையில தான் வந்து ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேவுக்கு ஒரு கூடாரம் போட்டுடலான்னு உடனே வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சத்தத்தை கேட்கிறாரு. அது வந்து மறுரூப மலைன்னு நம்ம சொல்றோம். இங்க வந்து இவர் வந்து பரிசுத்த பர்வதத்தில் அந்த ஹோலி மவுண்டன்ல இருக்கும் போது அப்படின்றாரு. புரியுது இல்லையா? அப்ப இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதத்திலிருந்து வந்த சத்தம், மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது, அது வந்து ராஜ்யத்துல வரும்போது, இது வந்து பிதாவாகிய தேவனால் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது பேதுரு யோவானியோக்கும் பார்க்கல லிட்டரலா. அவர் ஏன்னா பரமேறி போன பிறகுதான் பிதாவினால் மகிமைப்படுத்தப்பட்டாரு. அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவி அருளப்பட்டுச்சு. ஆனா மறுரூப மலையில அவங்க தரிசனத்துல பார்த்தாங்க. தரிசனத்துல பார்த்ததுல அப்ப அந்த சத்தம் கேட்டுச்சு. அப்ப அந்த எல்லாம் நடக்கும் போது அவரோடு கூட நாங்கள் அப்ப நாங்கள்ன்றது வந்து பேதுரு, யோவான், யாக்கோபு தூண்கள். நாங்க பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். நாங்க அந்த சத்தத்தை கேட்டதுக்கு விட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து பிதாவாகிய தேவனால் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது மகிமையிலிருந்து அந்த சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நாங்க அவரோட தான் பர்வதத்துல, அந்த மலையில, மறுரூப மலையில, பரிசுத்த பர்வதத்துல அந்த இடத்துல நாங்க இருந்து அந்த சத்தத்தை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்புறம் இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அடுத்த வசனம் இதை விட முக்கியமான வசனம் சொல்றாரு. ஏன்னா இந்த சம்பவம் இருந்துச்சு இல்லையா, இது வந்து ஒரு தரிசனம். இந்த தரிசனம் யாருக்கு கன்ஃபர்மேஷனுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? தூண்களா எண்ணப்பட்ட பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க கன்ஃபார்ம் ஆகணும். ஏன்னா பேதுரு வந்து இயேசு கிறிஸ்து நான் மரித்து உயிர் தழ போறேன்னு ஐயோ இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது ஆண்டவரேன்றாரு. அப்ப இவங்களுக்கு வந்து சபையை ஸ்தாபிக்க போறேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக அந்த விஷன் மூலமா, அதான் பர்பஸ், அந்த மறுரூப நிகழ்வுக்கான நோக்கமே என்னன்னா இவங்களுக்கு 3 பேருக்கும் பில்லர்ஸா ஆக போறவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக. இப்ப இந்த பேதுரு வந்து நான் தரிசனம் பார்த்தேன் 1000 தடவை சொன்னாலும் அதுக்கு என்ன ப்ரூஃப்? நீங்க 3 பேர் கூட்டு கலவணிகளா பண்ணிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா வேற யாரும் பார்க்கல. அதை பார்த்தது யாருன்னா 3 பேரை மட்டும் தான் கூட்டு போய் காமிச்சாரு. ஏன்னா அந்த 3 பேர் வந்து தூண்களா வேலை செய்யணும், பில்லர்ஸா இருக்க போறாங்க சிறுமந்தை சபைக்கு. ஆனா இப்ப பேதுரு வந்து பிற்காலத்துல எழுதும்போது நாங்க விட்னஸ், நான் பார்த்தேன், அந்த சத்தத்தை கேட்கும் போது, சத்தம் வரும்போது நான் அந்த மலையில அவரோட கூட இருந்தேன், இதெல்லாம் ஐ விட்னஸ் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு
ஆனா என்னுடைய ஐ விட்னஸை வச்சு நீ நம்ப வேண்டாம். ஏன்னா அது வந்து நான் சொல்றேன்னு சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். அதனால இவருடைய நோக்கத்துக்கு இந்த அப்ப தரிசனமே இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்றேன். இப்ப இந்த வசனத்தை படிச்சிடலாம். 2 பேதுரு 1:19. அடுத்த வசனம் படிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசித்த விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இப்ப இங்க எதை உறுதிப்படுத்துறாரு? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அப்ப நாங்க வந்து பார்த்தோம், இது ஒரு விஷன். இந்த விஷன்ல வந்து எங்களுக்கு கிளியரா தெரியறதுக்காக நாங்க வந்து அந்த விஷன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எதுக்கு? நாங்க பில்லர்களா இருந்து தூண்களா இருந்து சிறுமந்தை சபையை நடத்தி சொல்றதுக்கு தாங்கிறதுக்கு எங்களுக்காக இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு. அதை வந்து இன்னைக்கு நீங்க நம்பலாம், நம்பாம போலாம். அது வந்து எங்களுடைய தரிசனம். ஆனா அந்த தரிசனத்தை பேஸ் பண்ணி நான் சொல்லல, கட்டுக்கதைகளால உண்டானதை பத்தி சொல்ல. அது வந்து எங்களுக்கு வந்துச்சு, நாங்க தரிசனத்துல பார்த்தோம், அதிக உறுதியா நாங்க ஐ விட்னஸா இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு சொல்றதுக்கு சொல்றேன், அதை விட அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு, நமக்கு இருக்கு. அதை பிடிச்சுக்கிட்டு இருங்க. அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் அப்படின்றாரு. அப்போ தீர்க்க தரிசன வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் அங்க தரிசனத்துல பாக்குறாங்க. அதுதான் மோசேவும் எலியாவும் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமும் அங்க வந்து உறுதிப்படுத்தியது. அவருடைய யாத்திரையை குறித்து, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேதல், இதெல்லாம் வந்து அவருடைய யாத்திரை. அதை பத்தி அவங்க அங்க பேசி உறுதிப்படுத்தி இவங்களுக்கு வந்து சீஷர்கள் 3 பேருக்குமே வந்து செலக்ட் பண்ண தூண்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து மகிமையில எப்படி வருவாரு, அப்போ உயிர்த்தெழுறவங்க உயிர்த்தெழுதலினுடைய இதுல வந்து மகிமையில எப்படி இருப்பாங்க அப்படின்றத காண்பிக்கிறதற்கு இவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டாரு. அப்ப இவங்க தெளிவான பிறகு இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது என்னுடைய தரிசனத்தின் அடிப்படையில நான் சொல்றேன்னு சொல்லல அவரு. அதெல்லாம் என்னுடைய ப்ரூஃப், நான் ஐ விட்னஸ் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து அதை விட அதிக உறுதியான வசனம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த வசனம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 வசனம் படிச்சிடலாம். யோவான்ல 5வது அதிகாரத்துல 39. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அவைகளே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. அப்ப வேத வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் வேத வாக்கியங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா, லூக்கா 24:27 பாருங்க. லூக்கா 24:27. மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்ப மோசே முதலாய் சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும், வேத வாக்கியங்களை ஆராய்த்து பாருங்கள்ன்றது வந்து எது? மோசேனுடைய நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். இதை தான் அங்க மோசேயும் எலியாவும் சொல்லி சொல்றாங்க. அப்ப எல்லாமே வந்து வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அதுல இது எல்லாமே இருக்கு. அந்த வேத வாக்கியங்களை தான் பேதுரு இங்க என்ன சொல்றாரு? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு, அந்த வசனத்தை கவனிச்சு பிடிச்சிருக்கிறது நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பேதுருக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் ஸ்பெசிபிக்கா இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு. மற்றவங்களுக்கு அதிக உறுதியான வேத வசனம் வாக்கியங்கள் இருக்கு. ஏன்னா தடவை அவங்க ஃபவுண்டேஷனா இருக்க போறாங்க, அவங்க வந்து தூண்களா இருக்க போறாங்க, பில்லர்ஸா இருக்க போறாங்க சிறுமந்தை சபைக்கு. அதனால அவங்க 3 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு அந்த விஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது வரைக்கும் புரிஞ்சு இல்லையா? புரிஞ்சு. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, இன்னையோட முடிச்சிடலாம் இந்த இதை. ஸோ இப்ப இந்த ஒரு சூழல் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம இந்த மறுரூப நிகழ்வு பார்த்தோம் இல்லையா, இந்த சூழல்ல எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம். 16ல இருந்து ஆரம்பிச்சு அது முடிகிற வரைக்கும் உள்ள ஒரு கான்டெக்ட்டை பார்த்துட்டோம். என்ன ரீசனுக்காக எப்படி வருதுன்ட்டு சிறுமந்தை சபையை எஸ்டாப்ளிஷ் பண்றதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் 6 நாள் கழிச்சு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதையும் காட்டுறாரு, இந்த தரிசனத்தை. பேதுரு வந்து இந்த தரிசனம் வந்து ரைட் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, நாங்க பில்லரா இருந்தோம், உங்களுக்கு நான் அதை வச்சு சொல்றேன், நாங்க ஐ விட்னஸ், இருந்தாலும் இதை விட அதிக உறுதியான வசனங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேதுருவும் முடிச்சிட்டாரு. இப்போ நம்ம வந்து இதனுடைய தொடக்கத்தையும் முடிவையும் வச்சு ஒரு சின்ன அனலைஸ் பண்ணணும்.
அப்ப இந்த சூழல் எங்க தொடங்குச்சுன்னு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த ஹோல் கான்டெக்ஸ்னுடைய சூழல் எங்க ஆரம்பிச்சது நம்ம ஆரம்பிச்சோம்? இந்த 6 நாளைக்கு இல்ல, அது 6 நாளைக்கு பின்பு அப்படின்னு சொல்லும்போது 6 நாளைக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி போய் பார்த்து அங்க இருந்தா இந்த கான்டெக்ட் ஆரம்பிச்சுட்டு வரும். சோ மத்தேயும் 16வது அதிகாரத்துல முதல் வசனத்துலதான் இதனுடைய கான்டெக்ட் ஆரம்பிச்சோம். அதுல என்ன இருந்துச்சு? பைபிள் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அந்த வசனம் மட்டும் படிங்களேன். மத்தேயு 16:1. பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ஓகே, அப்ப பரிசேயரும் சதுசேயரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்க இருந்து ஒரு அடையாளத்தை கேக்குறாங்க? வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும்னு இயேசு கிறிஸ்து கிட்ட கேக்குறாங்க. இத கேட்டது யாரு? பரிசேயரும் சதுசேயரும். பரிசேயரும் சதுசேயரும். இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை காண்பிச்சாரா? இல்ல சார். இல்ல. அவங்களுக்கு ஏதாவது பதில் கொடுத்தாரா? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனம் ஆகிற போது செவ்வானமிட்டு இருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். ஓகே, மத்தேயுல 16வது அதிகாரத்துல 4வது வசனம் படிங்க. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். அப்போ யோனா தீர்க்கதரிசியினுடைய அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லைன்னு யாருகிட்ட சொல்லியிருக்காரு? இவர்கிட்ட வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை கேட்ட பரிசேயர் சதுசேயர் கிட்ட. அப்ப பரிசேயர் சதுசேயருக்கும் பரிசேயர்களுக்கும் அவங்க ஏன் கேட்டாங்கன்னா, நம்ம அதான் பார்த்தோம் 15வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மேசியாவா வரப்போறவர் செய்யக்கூடிய அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் செய்யும் போது யோவான் ஸ்நானன் இதெல்லாம் கேள்விப்பட்டு தன்னுடைய சீஷன் அனுப்பி விசாரிக்கும் போது வரப்போகிற ஒரு நீர்தானோ இல்ல வேற ஒருவருக்காக காத்திருக்கணும்னே அவர் நான் தான் சொல்ல, நீ என்ன பாக்குறியோ இங்க நடக்கிறதெல்லாம் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க குருடர் கண் தெரியுது, செவிடருக்கு கேட்க முடியுது, சப்பானிகள் நடக்கிறாங்க, இது எல்லாத்தையும் நீ போய் சொல்லுனா. அப்ப என்ன கான்பிடென்டா அந்த இதுனா இது செய்யக்கூடியவர் தான் வரப்போகிற மேசியா அப்படின்றது. அப்ப இதே நடந்த உடனே இங்க இவங்க கண்ணார பாக்குறாங்க, இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. கேட்ட உடனே இவர் தான் மேசியான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளல. எங்களுக்கு வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்றாரு. கேட்ட உடனே யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் எல்லாமே வேற அடையாளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை தவிர வேற அடையாளம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வராரு, பேதுருவ சில கூப்பிடுறாரு, கேட்டு யார் என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சபை ஸ்தாபிக்கப்படுறது இதெல்லாத்தையும் சொல்லி இது பண்ணிட்டு தூண்களாக வரப்போற பேதுரு, யோவான், யாக்கோபு இவங்க 3 பேரையும் செலக்ட் பண்ணி தனித்து கூட்டு போய் 6 நாளைக்கு அப்புறம் 7வது நாள்ல அவங்க முன்னாடி மறுரூபமாயி வானத்துல இருந்து ஒரு சத்தம் வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை கேட்டது யாரு? பரிசேயர் சதுசேயர். புரியுது இல்லையா? பரிசேயரும் சதுசேயரும் அவர்கிட்ட வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை கேட்டாங்க. ஆனா இவர் வானத்துல இருந்து அடையாளத்தை கொடுத்தது யாருக்கு? பேதுரு, யோவான், யாக்கோபு. பேதுரு, யோவான், யாக்கோபு தூண்களாக எண்ணப்பட்ட சிறுமந்தை சபையின் தூண்களாக எண்ணப்பட்ட பவுண்டேஷனா பில்லர்ஸா இருக்கக்கூடிய அவங்களுக்கு இவர் தனித்து கூட்டு போய் மகிமையில ராஜ்யம் எப்படி வரும், அவர் மகிமையில எப்படி இருப்பாருன்னு சொல்லி காமிச்சது மட்டும் இல்லாம வானத்துல இருந்து உன்னதத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவருடைய நேசகுமாரன் எல்லாம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு அடையாளத்தை இவரா வாலண்டியர். அவங்க கேட்கல, சீஷர்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு கேட்கல. ஆனா சீஷர்களுக்கு புரியல இயேசு கிறிஸ்து சொன்னது, நான் மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், உயிர் தரணும்னு. ஐயோ ஆண்டவரே அப்படியெல்லாம் ஆகக்கூடாது அப்படின்றாங்க. அப்ப அவங்களுக்கு புரியல. அவங்க சந்தேகத்துல எங்களுக்கு இவ்வளவு நாங்க பாத்துட்டோம், மிராக்கிளா பாத்துட்டோம், இருந்தாலும் எங்களுக்கு வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு கேட்கல. இவங்களுக்கு புரியாதனால ஐயோ புரியாம குழம்புறாங்களேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இவங்களை ஸ்ட்ராங் பண்றதுக்காக வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. அந்த அடையாளத்தை கேட்டது யாருன்னா பரிசேயர். ஆனா அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு யோனாவின் தீர்க்கதரிசனுடைய அடையாளமே இல்லாம வேற அடையாளம் கிடையாது, மனுஷகுமார் 3 நாள் இரவு பகலும் இருப்பாருன்னு சொல்லிட்டு வேற இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த வசனத்துல இல்லாம 12வது அதிகாரத்துல அதை சொல்லியிருக்காரு. அப்போ இந்த காரியங்கள்லாம் சொல்லும் போது சிறுமந்தை சபை ராஜ்யத்தினுடைய சபை இருக்கு இல்லையா, அதனுடைய தூண்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட
சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்து வானத்திலிருந்து அந்த அடையாளத்தை காண்பித்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ராஜ்யத்துல மகிமையில வரும்போது வரப்போகிற அந்த தேவனுடைய குமாரனாகிய மேசியா இவர்தான் அப்படின்றத அவர்களுக்கு நிரூபித்து காமிச்சிருக்காரு. புரியுது இல்லையா அந்த பர்பஸ்? எதுக்காக வானத்துல இருந்து அடையாளத்தை காமிச்சாருன்னா, இதனுடைய கான்டெக்ட் ஆரம்பிக்கும் போது அவங்க வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை கேட்கறாங்க. அதுக்கு காரணம், அதுக்கு முந்தின அதிகாரத்துல இவர் மேசியாவா இருந்து செய்யக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் செஞ்ச உடனே அவங்க அதை விசுவாசிக்காம வானத்துல இருந்து அடையாளத்தை கேட்க. ஆனா இவங்களுக்கு வந்து மேசியான்ற விசுவாசம் இருக்கு. இவர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துனா மேசியா. அதனால இவங்களுக்கு அந்த அறிக்கை வந்துருச்சு, அது தெரிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கு அப்புறம் உள்ளது புரியல, பதட்டப்படுறாங்க. அதனால இவங்களுக்கு வந்து அந்த மறுரூப நிகழ்வுல அந்த காரியத்தை காமிக்கிறாரு. ஸோ இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஓவராலா இந்த மறுரூப நிகழ்வுல என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே ஓவராலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஆரம்பிச்சது பரிசேயர் சதுசேயர். இயேசு கிறிஸ்துவ வந்து வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தை கேட்கிறாங்க காண்பிக்க சொல்லி. அவங்க கிட்ட வந்து இவர் யோனா தீர்க்கதரிசனுடைய அடையாளத்தை அல்லாமல் வேற அடையாளம் கொடுக்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ராஜ்யத்தினுடைய சபையா இருக்கக்கூடிய சிறுமந்தை சபைக்கு அதனுடைய தூண்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷர்கள் யார் அப்படின்னா, அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபு, இவங்களுக்கு வானத்துல இருந்து ஒரு அடையாளத்தையும் காட்டுறாரு. சத்தம் உண்டாகி பிதாவாகிய தேவனால இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வர்றதும், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல எப்படி வரப்போறாருன்னு சொல்லிட்டு அந்த மகிமை பொருந்தின அந்த ஒரு காரியத்தையும், மேசியாவா இருக்கக்கூடியதையும், அந்த டைம்ல மகிமையில வரும்போது மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் இருக்கும் என்பது, மரித்தோர் உயிர்த்தெழுவார்கள்ன்ற நிச்சயத்தை கொடுக்கறதுக்கும், அந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல்ல வந்து அவங்க மகிமையில இருப்பாங்க அப்படின்றதையும் வந்து இவர்களுக்கு விளக்கி நிரூபித்து காட்டுறதற்காக இந்த 3 சீஷர்களையும் கூட்டிட்டு போய் வச்சாரு. இப்ப இந்த 3 சீஷர்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்ன்ற காரணத்தையும் பார்த்துட்டோம். ஏன்னா அவர்கள் தான் சிறுமந்தை சபையினுடைய தூண்கள். அந்த மாதிரி இந்த மறுரூப தரிசனத்தினுடைய நோக்கம் என்ன? அந்த 3 சீஷர்களுக்கும் வரப்போகிற ராஜ்யத்தையும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மேசியா மகிமையில வர்றதையும், அப்ப மரித்தோர் மகிமையில உயிர் தெழுவார்கள் அப்படின்றதையும் காண்பித்து நிரூபிக்கிறதுக்கு ஒரு தரிசனமா, ஒரு விஷனா கொடுக்கப்பட்டது இந்த காரியங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப ஜென்ரலா வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் மாதிரி, இந்த மறுரூப நிகழ்வுன்றது வந்து ஒரு உண்மையான நிகழ்வு கிடையாது. ஏன்னா அங்க வந்து மரித்த மோசேவோ எலியாவோ அங்க வந்து இல்லை, அது ஒரு தரிசனம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது மோசேவும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடியே அவங்க ஏதோ உயிர்த்தெழுந்து வந்து மரணத்திலிருந்து எழுந்து வந்து இங்க பேசல அப்படின்றது கன்ஃபார்மா பார்த்துட்டோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் மரித்த மோசேவும் எலியாவோடும் பேச முடியாது. ஏன்னா அது வந்து நேக்ரமன்சி, மரித்தவர்களோட பேசுனது நியாயப்பிரமாணத்தின்படி தயார் செய்யப்பட்டது. அதனால அதையும் இயேசு கிறிஸ்து செய்யல. அப்ப மோசேவும் எலியாவும் யாரை குறிக்குதுன்னா, மோசே நியாயப்பிரமாணத்தையும் எலியா வந்து தீர்க்கதரிசனத்தையும் குறிக்கிறதுக்காக அந்த பெயர் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதாவது பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய யாத்திரை, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் அதெல்லாம் குறித்து என்ன சொல்லியிருக்குன்ற சாட்சி கொடுக்கறதுக்காக அங்க காட்டப்பட்டுச்சு. ரெண்டாவது, ஏன் எலியா மோசேன்ற ஐடென்டிபிகேஷன் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா, அவங்க மரித்தோர் மகிமையில தோன்றுனாங்கன்னு இருக்கு. அப்போ மகிமையில அவங்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் வரும்போது மகிமையில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தை குறித்து அந்த நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் சாட்சி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து வந்து மகிமையில அவருடைய ராஜ்யத்துல வருவது அந்த தரிசனத்தின் மூலமா இந்த 3 சீஷர்களுக்கும் அதை உறுதிப்படுத்தினாரு. அந்த நேரத்துல மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நிகழும் அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ நம்ம கரெக்டா ஓரளவு கொஞ்சம் இன்னைக்கு ஃபாஸ்டா முடிச்சேன், இருந்தாலும் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இதை யூடியூப்ல திரும்பவும் வந்து நீங்க கேட்டு பாருங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க, பார்க்கலாம். சார் சொல்லுங்க கார்த்திகேயன். இப்ப நம்ம இவ்வளவு பார்த்ததுல இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அந்த ராஜ்யத்துல வரப்போகும்போது அந்த மகிமையில இருக்க போறாருன்னு பார்த்தோம். இந்த மகிமையில தானே வரப்போறாரு அவரு. ஆமா. இப்ப அந்த மகிமைய வந்து இவங்க விஷன்ல பார்த்தாங்க. இவரு பவுல் வந்து அந்த மகிமைய நேரடியா பாக்குறாரு. சோ அவருக்கு கண்ணு குருடாச்சு. சோ அப்ப அவர் வரும்போது லிட்டரலா அந்த மகிமையில இருக்கும்போது, இப்ப அங்க வந்து ராஜ்யத்துல போறவங்க, உள்ள போறவங்க வந்து உயிரோட இருக்கிறவங்களும் ராஜ்யத்துக்குள்ள எடுத்துன்னு கொள்ள போவாங்கல்ல. ஆமா.
அப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி அது வந்து அதாவது அவரை இது மகிமையில வந்து ஒரு இது வந்து ஒரு தனி டாபிக்கா போயிடும். அதாவது இது வந்து ராஜ்ய 1000 வருஷ சாட்சியில யாரெல்லாம் உள்ள வருவாங்க, எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு இல்ல சொல்லும் போது வருவாங்கன்றது வந்து யார் வருவாங்கன்றதெல்லாம் அது அப்புறம் இல்ல நம்ம நீங்க அதெல்லாம் சொல்றது இப்ப புரியுது. அதாவது மாம்சத்துல வர்றவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ இயேசு கிறிஸ்து வந்து எருசலேம்ல இருந்து ஆளுகை செய்ய போறாரு. ஆ எல்லாரும் இப்ப இப்ப நீங்க வந்து ஒரு நாட்டுல இருக்கீங்க, எல்லாரும் போய் ராஜாவை பாத்துருவீங்களா? ஆ ஓகே ஓகே ஸோ 12 மத்தேயு 11வது அதிகாரத்துல 19வது வசனம்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். மத்தேயு 19வது அதிகாரத்துல 28வது வசனம் படிங்க. 19 சார். மத்தேயு 19வது அதிகாரத்துல 28வது வசனம். அதற்கு இயேசு ம் மறுஜன்ம காலத்திலே ம் மனுஷகுமாரன் தம்முடைய ம் மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் ம் வீற்றிருக்கும் போது என்னை ம் பின்பற்றின நீங்களும் ம் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் ம் நியாய நியாயம் நியாயம் தீர்க்கிறவர்களாய் தீர்க்கிறவராக ம் 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அப்படின்னா வந்து இங்க ஹைரார்கி ஏற்கனவே வருது. ஸோ ராஜ்யம்னும் போது இயேசு கிறிஸ்து ராஜாவா வந்து இருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்கும்போது அதுக்கு அடுத்த லெவல் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, ஸோ டைம் ஃப்ரேம் 2ஆம் வருகையில அவர் வந்து ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்க இருக்கும்போது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிக்கிறவர்களாக 12 சிங்காசனம் மேல் வீற்றிருப்பார்கள். யாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்கள். அந்த ஸ்ரீஷர் 12 சீஷர்கள். ஸோ அப்போ மத்தியாஸ் அதனால்தான் சீட்டு குலுக்கி போட்டு மத்தியாஸ் பேர் எடுக்க வேண்டியது. ஏற்கனவே 12 சீஷர்ல யூதாஸ் காரியத்தை ஆண்டு கொண்டு இறந்த பிறகு அவனுடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதற்கான காரணம் வந்து 12 சிங்காசனங்கள். அந்த 12 சிங்காசனங்கள் 12 சீஷர்கள் எடுத்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, ராஜ்யத்துல வரும்போது இந்த 12 சீஷர்களும் 12 சிங்காசனத்தை உட்காந்து 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிப்பாங்க. அப்ப அங்கேயே வந்து எருசலேமுக்குள்ள இஸ்ரவேலர்களுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கே வந்து யாரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா 12 சிங்காசனங்கள் வச்சு 12 இவங்களை வச்சிருக்காங்க. அப்போ புறஜாதி ஜனங்கள் ராஜ்யத்துல பங்கு பெற போறவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே போய் டைரக்டா இயேசு கிறிஸ்துவ முகமுகமாய் பார்க்கிறதுன்றது அவங்களுக்கு கிடையாது. ஆனா நமக்கு கிருபையின் காலத்துல வாழ்ற சபை இருக்கு இல்லையா, நமக்கு வந்து பவுல் சொல்லும் போது அப்படி சொல்லல. கொலோசியர் 3வது அதிகாரத்துல எடுத்து பாருங்க. கொலோசியர் 3வது அதிகாரத்துல 4வது வசனம். கொலோசியர் 3ல 4வது வசனம். தம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்ப பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு, ஏன்னா அதனாலதான் நம்ம ஒவ்வொரு தடவை சொல்லுவோம் இது டீச்சிங்கே சிறுமந்தை சபைக்கானது. அப்ப நமக்கு பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு வந்து அவர் மகிமையில வெளிப்படும் போது நாமும் கூட அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவோம் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப அந்த குளோரியில யார் எப்படி இதுல பார்க்க போறாங்க அப்படின்றது வந்து டிஃபர் ஆக போகுது. யாரெல்லாம் பார்ப்பாங்க, யார் பார்க்க மாட்டாங்கன்னு. ஸோ இது வந்து ஒரு தனி டாபிக்காவே போகும். அது ஒரு 2 வேர்டு வச்சு நம்ம புரிய வைக்க முடியாது. ஸோ அப்ப ராஜ்யம் எல்லாருமே உள்ள டைரக்டா போய் எல்லாரும் எருசலேமுக்குள்ள போய் இயேசு கிறிஸ்துவ டைரக்டா பார்த்துக்கிட்டு இருக்க போறாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ அப்ப இவங்க எல்லாருமே வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகையில இயேசு கிறிஸ்து எருசலேம்ல தாவீதின் சிங்காசனத்துல இருந்து இந்த பூமியை ஆளும் போது இந்த பூமியில வேற ஒரு இடத்துல இருக்கவங்களுக்கும் கண்ட்ரோல் ஆளுகை இங்கிருந்து வரும். இஸ்ரவேல அதாவது இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து 12 சீஷர்கள் உட்காந்து 12 கோத்திரங்களை அவங்க ஆளுகை செய்வாங்க, நியாயம் விசாரிப்பாங்க, அவங்களுக்கு நீதி செய்வாங்க. அவங்க வந்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருந்து உலகம் முழுவதுக்கும் அவங்க பிளஸிங்ஸா இருப்பாங்க. அவங்க மூலமா பிளஸிங்ஸ் வரும். அப்ப ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. நம்ம அவர் இருக்க வண்ணமா அவரோடு கூட ஒன்றா இருக்க போறோம் அப்படின்றது வந்து இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு.
1000 வருஷ சாட்சியில இயேசு கிறிஸ்து இருக்காரு, 12 சீஷர்கள் இருக்காங்க, அப்புறம் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பிளஸிங்ஸ் வந்து புறஜாதிகளுக்கு போகுது. சோ இது ஒரு தனி பெரிய டாபிக், புரியுது இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி அப்ப அது மாறும். அது ஓகே. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட அடுத்தது கேளுங்க. வேற ஏதாவது மரணத்தை குறிச்சு வேற ஏதாவது டவுட்டான டாபிக் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி கூட சொல்லலாம். நம்ம அதை படிக்கணும்னா கூட ஃபியூச்சர்ல அதை எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம மரித்தவர்களுக்கான ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு இல்லையா? மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள், மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வசனத்தை குறிச்ச சில காரியங்களை நம்ம பார்த்துட்டு ஒரு மேபி 1 or 2 வீக்ஸ்ல பார்த்துட்டு நம்ம அதோட இந்த மரணம் தொடர்பான குழப்பமான டாபிக்ஸை நம்ம முடிச்சிடலாம். வேற எதுவும் இப்ப கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்மணி ப்ரேயர் பண்றீங்களாமா? பக்கத்துல போயிருக்காங்க. ஓ ஓகே. அப்ப நீங்களே ப்ரேயர் பண்றீங்களா கார்த்திகேயன்? ஏன்னா சிஸ்டர் வசந்திக்கு வந்து மைக் சரியில்லை, நாங்க நெட்டு கட்டாய வந்துட்டு நீங்களே ப்ரேயர் பண்ணுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, பயனை கொடுத்த அந்த நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒரே ஒரு குடும்பமாய் கூடி வந்து உண்மை ஆராய்க்கும் அப்பா உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி. அப்பா தெளிவான உங்களுடைய வசனத்துல இருந்து ஆண்டவரே நாங்கள் இன்று இந்த மகிமையின் அந்த மறுரூபமலையின் காரியங்களே ஆண்டவரே நிதானமாய் ஆண்டவரே படித்தோம். ஆண்டவரே ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவரே நிதானமாய் எங்களுக்கு நீர் விலக்கி காண்பித்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இன்னும் அநேகர் இதே போல ஆண்டவரே இப்போ உங்களுடைய வேதத்தை அறிந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே யூடியூபில் போடப்படுகிறது ஆண்டவரே. அநேகர் அதை பார்த்து அநேகர் கண்களுக்கு திறக்கப்பட்டு அவர்களும் தெளிவடைய நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். நீங்கள் மீட்பதும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Thank you.